அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் சங்கம் மதுரையினுடைய 192 மற்றும் 93வது தமிழ் கூட்டல் நிகழ்வு மங்கையர்கரசி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் முனைவர் வ. ஹரிஹரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இரண்டாவதாக முனைவர் உ. சங்கர் அழகு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சி உண்மையிலே 2 தலைப்புகளும் ஒன்றை ஒன்று தொடர்பு உடையன அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தலைப்பு நவீன இலக்கியம் வரையறையும் பரிணாமம் என்ற தலைப்பில் அமைகிறது. இன்னொன்று தலைப்பு மனித வாழ்வில் மரபு மாற்றங்கள் என்ற தலைப்பில் அமைகிறது. மனித வாழ்க்கைக்கும் இலக்கியக்குமான தொடர்பு எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா நவீன இலக்கியங்கள் எல்லாமே மனித வாழ்க்கையோடு மிகவும் அதிகமான தொடர்புடையன அப்படின்னு நினைக்கிறேன். சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், கவிதைகளாகட்டும் எல்லாமே மனித வாழ்க்கையிலிருந்து தான் நம்ம உதிக்கின்றன. அந்த வகையில் இந்த 2 தலைப்புகளுமே நம்மளுக்கு தேவையான ஒன்றாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி எங்களை வழி நடத்தக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கனுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் முனைவர் வ. ஹரிஹரன் ஐயா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய முன்னாள் தமிழ்துறை தலைவர் சங்கரன் கோயிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. இரண்டாவதாக முனைவர் மு. சங்கர் அழகு ஐயா அவர்கள் என்பிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய மங்கையர்கரசி கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று மகிழ்கிறேன். பேராசிரியர் பெருமக்களையும் அது மாதிரி தமிழ் அறிஞர்களையும் ஆர்வலர்களையும் உங்கள் அத்துணை பேரும் மகிழ்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் ஹரிஹரன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். 32 ஆண்டுகளாக பேராசிரியர் பணி அனுபவம் பெற்றவர். 2025 பணி நிறைவு பெற்றுள்ளவர். புளியரை தட்சிணாமூர்த்தி தள வரலாறு, கொடை விழாவும் பரன் வெட்டும், மேடை பேச்சும் ஒரு கலை, தோமோசி ரகுநாதன் கவிதை உலகம் உள்ளிட்ட 24 நூல்கள் இயற்றியுள்ளார். கவிஞர் சுத்தமல்லி உமா ஹரிஹரன் என்பது இவருடைய புனைப்பெயராகும். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் இவரது கவிதைகள் உமா ஹரிஹரன் என்ற பெயரில் இடம்பெற்றுள்ளன. மேடை பேச்சும் ஒரு கலை என்ற இவரது நூல் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தவிர மற்ற கலை இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்புத்தகமாக இருந்தது. அதே புத்தகம் அந்த மேடை பேச்சும் ஒரு கலை என்ற நூல் பாளையங்கோட்டை சாரல் தக்கார் மகளிர் கல்லூரி முதுகலை தமிழ் மாணவியர்களுக்கும் பாடமாக இருந்தது. சாயர்புரம் போப்ஸ் தன்னாட்சி கல்லூரியில் இவரது கட்டுரைகள் பாடமாக அமைக்கப்பட்டன. வானொலியில் ஐயா அவர்களும் அவரது துணைவியார் முனைவர் சே. உமைய பார்வதி அவர்களும் இலக்கிய உரைகள் நிறைய ஆற்றியுள்ளார்கள். அவை முறையே தொகுக்கப்பட்டு இலக்கியங்களில் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் மணிவாசகர் பதிப்பகத்தால் நூலாக வெளியிடப்பட்டன. முகநூலில் தினமும் கவிதைகள் எழுதக்கூடிய பழக்கமுடையவர் ஹரிஹரன் ஐயா அவர்கள். நிறைய கவிதை போட்டிகளில் நிறைய வெற்றிகள் பெற்றவர்.
2015 மலேசியா கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 9வது உலகத்தமிழ் மாநாட்டில் நேரில் கலந்து கொண்டு அகநானூறு பற்றி உரை வழங்கிய சிறப்பு அனுபவம் பெற்றவர். அதே மாநாட்டில் தேம்பாவணி, கல்லாடம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதியுள்ள உரையாசிரியரும் ஆவார். 2023 இலங்கையில் யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்கம், மட்டக்களப்பு எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு, கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு கட்டுரைகள் வழங்கிய அனுபவம் மிக்கவர். பைந்தமிழ் பாவலர் விருது, சுவாமி விபுலானந்த அடிகள் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் மனித வாழ்வில் மரபு மாற்றங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தொடங்குகின்றேன். இந்த இனிய காலை வேளையில் உலக புகழ்பெற்ற உலகத்தமிழ் சங்கத்தில் உரையாற்றுவதற்கு இறைவன் என்னை பணித்தான். அது யார் மூலமாக? உலகத்தமிழ் சங்கத்து இயக்குனர் அனுமதியோடு, முனைவர் சோமசுந்தரி அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை நான் என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் உங்களோடு பேசுகிறேன். உரையாளர், சொற்பொழிவாளர் அப்படின்னதும் பறவையிலிருந்து பறந்து வந்திருக்கின்ற மங்கையர்க்கரசிகளெல்லாம் பயந்து விடக்கூடாது என்று நான் முதலில் கேட்டுக்கொள்கிறேன். கொலோக்கியலாக தான் பேசுவேன், சான்றோர் நடலாம் இருக்காது, பயப்படாதீங்க என்று பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் ஒரு கவிதை கிறுக்கன் என்பதால் என் கிறுக்கல்களை முதலில் வாசித்துவிட்டு என்னுடைய உரைக்கு செல்கிறேன். கைபேசியோடு தினம் கைகோர்த்து கதை பேசியது போதும், கொஞ்சம் காது கொடுங்கள், கருத்தரங்கமும் கேட்கலாம் வாருங்கள் என்று அழைக்கிறேன். என்னை அன்று பேச வைத்த என் ஆசிரியர்களையும், என்னை இன்று பேச அழைத்த ஆசிரியர்களையும் மல்லிகை மணக்கும் தமிழ்மண் மதுரையில் சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றேன். தமிழ் கூடலுரைக்கு வாய்ப்பு தந்திட்ட உலகத்தமிழ்ச் சங்கம் இயக்குனர், செவிமடுக்க வந்திருக்கும் மங்கையர்க்கரசி கலைக்கல்லூரி மாணவ செல்வங்கள் என்ற மலர் வனங்களுக்கு சிறந்தாழ்ந்த வந்தனங்கள். வந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்தனம் கற்கண்டு, அடியேன் பேசும் சுந்தர சொற்கொண்டு. வந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்தனம் கற்கண்டு, அடியேன் பேசும் சுந்தர சொற்கொண்டு. நல்லன எடுத்துக்கொண்டு அல்லன விடுத்து சென்று முடிந்தால் பாராட்டுங்கள், மனம் இருந்தால் அவ்வப்போது கைதட்டுங்கள். சிறபுஞ்சி மலையோரம் சிறபுஞ்சி மலை போல தமிழ்மழை பொழியும் தமிழ்ச்சங்க வளாகத்தில் அவ்வப்போது தமிழருவியும் வந்து உங்கள் தலை நனைக்கும். தன்னகிரில்லாத தமிழன்னைக்கு தண்டமிழில் பாமாலை கொண்டு பூமாலை சூடிடுவோம். தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் படிக்கட்டும் தங்க தமிழை படிக்கட்டும். தமிழ்ச்சங்க கட்டிடத்தின் படிக்கட்டும் தங்க தமிழை படிக்கட்டும். தமிழே இனிது என்று சொல்லட்டும். தமிழன் புகழ் தமிழின் புகழ் திக்கட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இப்பொழுது சமீபத்தில் இயக்குனராக வந்திருக்கும் பர்வீன் சுல்தானா அம்மாவுடைய பற்றி எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க மீடியா லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. கல்லூரி பேராசிரியராக மட்டும் இருந்தால் மட்டும் போகாது. எப்படி ஃபேமஸ் ஆனாங்க? அவருடைய சொல்லாற்றல், அவருடைய
பேச்சு திறனை வைத்து தான் பெயர் வாங்கினார்கள். நீங்கள் கைபேசி பயன்படுத்த வேண்டும். இது மாதிரி நல்ல சொற்பொழிவை கேட்பதற்கு அவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில், அந்த ஊக்கமூட்டக்கூடிய பேச்சுக்களை கேட்க வேண்டும். அதுக்காக வேணுமாவது நீங்கள் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். கேட்டிருக்கீர்களா? கை வைத்துங்க. மேடம் பேச்சை கேட்டிருக்கேன். நம்ம தைரியமாக கை வைத்து ஒன்றும் சத்தம் போட மாட்டாங்க. முதல்ல கை வைத்த பிள்ளை சத்தம் போடுவாங்க, பிள்ளை சும்மரி நீ தான் பெருசா அப்படின்னு. ஒரு பொண்ணு தான் கை வைத்திருக்காங்க. பர்வீன் சுல்தானா மேடம் பேச்சு கேட்டது இல்லையா யூடியூப்பில்? தமிழில் தானே பேசுகிறேன். காலேஜுக்கு பேச்சு வரட்டும், அது வரட்டும், அது பெரிய விஷயம். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து வரதே பெரிய விஷயம். நமக்கு தான் வீட்டில் நம்ம கைபேசியிலே பேசுகிறாங்களே, அப்படியே திறந்தாலே மடை திறந்து வெள்ளமாக பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா? நான் அந்த அம்மா பேசும்போது கேட்டல மேடம், அந்த அம்மா பேசும்போது நான் வைரமுத்துடைய பரம்பரை ரசிகன். அந்த காலத்துலேருந்து கடிதம் எழுதி தொடர்பு கொண்டு 1993 தொடர்பில் இருக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள்லாம் போயிடுவோம். என் பொண்டாட்டி பிறந்தநாள் மறந்து போவோம், ஆனால் வைரமுத்து பிறந்தநாள் மறந்து போய் என் வீட்டுக்காரி யாசுவா. பொண்டாட்டி பிறந்தநாள்லாம் மறந்து போகுது உமக்கு, வைரமுத்து பிறந்தநாள் ஞாபகம் இருக்க 14/3/53 அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுவாங்க. எங்கே பிறந்தநாள் கொண்டாடினாலும் போயிடுவோம். அவருக்கு இந்த அம்மா பேச்சு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எல்லா மீட்டிங்கும் அந்த அம்மா கூப்பிட்டு பேச சொல்லுவார். அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கை தட்டுவாங்க மேடம் பேசும்போது, அப்படிமாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு வைரமுத்து ஐயாவும் அப்படி பேசுவார். அதை ஒத்து பார்ப்பேன். ஆனால் ஒத்து போகும்போது அப்படின்னா நீங்கள் நான் தவறாக கம்பேர் பண்ணதுன்னு தவறாக மீடியா இல்லை, நல்லா தைரியமாக பேசலாம், என்ன பேசிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஆனால் கவிஞர்கிட்ட பார்த்தா காதலை பேசுவார், கவிதையை பேசுவார், இலக்கியத்தை பேசுவார். இந்த 3 தான் பேசுவார் கவிஞர். நான் கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? எதெல்லாம் பேசுவாங்க? காதல் பேசுவாங்க, கவிதை பேசுவாங்க, இலக்கியம் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை, அதான் முக்கியம் இல்லை. குரான் பேசுவார்கள், பைபிள் பேசுவார்கள், பகவத்கீதை பேசுவார்கள். அதுதான் பெரிய விஷயம். எல்லாத்தையும் ஒன்று போல வச்சு பேசணும் பார்த்தீங்களா? அந்த நினைவாற்றல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோன்னு நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒன்றாலாம் இப்போ இந்த மரபு மாற்றங்களை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தை மேடம் தலைப்பு கேட்டதும் இந்த நான் வாத்தியாராக இருந்து படித்த ஒரே படிப்பு இதுதான். தலைப்பு ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுக்கணும். ஒரு புஸ்தகம் வெளியிருந்தோம்னா புஸ்தகம் உள்ளே நல்லா இருக்கோ நல்லா இல்லையா, வெளியே தலைப்பு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணும். இலக்கியங்களில் விருந்தோம்பல், ஏப்பா ஏதோ உள்ளுக்கு படிக்க தூண்டணும், ஆவலை தூண்டுத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தலைப்பு மரபு மாற்றங்கள் அப்படின்னு கொடுத்தேன். எங்கள் விட்டமாக எம்ஏஎஃப்எல் பிஹெச்டி தான். அவள் சொன்னான்னா மரபு ஏன் மறைந்து போகிறதுன்னு எழுதுங்கன்னெலாம் சொன்னான். ஆனால் மரபுகள் என்னன்னா, மரபுங்கிற வார்த்தையை கேட்டு நம்ம பயந்துருந்தாங்க. மாணவர்களாக இருக்கும்போது நம்ம பயப்படுவோம். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கவனிக்கிங்க, இது ஒரு மரபு தான். பேசுகிறோம், இது ஒரு மரபு தான் இல்லையா? ஒவ்வொரு அசைவுகளும் மரபுகள் தான். அது கலாச்சாரம், பண்பாடு, ஆடை அணிகலன்கள் எல்லாத்துலேயும் மரபுகளை பார்க்குறோம். சரியா? இந்த மரபுகள் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையினுடைய வட்டம் மாதிரி சுற்றி ஒன்று கடைசியில் பேக் டு பெவிலியன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோமே, அப்படி வந்துடும். முதல்ல ஆரம்பித்து அங்கே போய் திரும்ப அதுக்கே வந்துடும். ஃபேஷன் ரிட்டர்ன்ஸ்னு பேசிக்கிங்களா? அது மாதிரி தான். இப்போல்லாம் பாருங்கள், எங்கேயுமே தாவணி போட்ட பொண்ணுங்களை பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்பப்போ நான் 93, 95, 98, 2000 போகும்போது கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன். அப்போ தாவணியை பற்றிலாம் எழுதிட்டு இருப்போம். இப்போ எழுத முடியாதுல்ல. ஒரு 2000 ஒரு 1993 வேலைக்கு போனேன். 2005 எல்லாமே தாவணி சுடிதார் வந்துட்டலாமா? 2005 வந்துடுச்சு. சுடிதார் போட ஆரம்பிச்சது எல்லாரும் ஒரு மாதிரி ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெரிய சுடிதார் போடுறா, பெரிய இங்கிலீஷ்காரி வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளைல கேள்வி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. காலப்போக்கில் அது அப்படியே நம்ம எல்லாமே நினச்சிவோம், பழகிடுவோம். நம்ம தமிழனுடைய பண்பே அதானே, எல்லாம் போக போக பழகிடும். என்ன பார்க்க ஸ்மாராக இருப்பான், பார்க்க அழகாக இருப்பான். அந்த மாதிரி சுடிதார் பழகிடுச்சு. இப்போ சுடிதார் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நல்ல ஆபாசம் இல்லாத ஒரு ஆடை, ஒரு நல்ல ஒரு உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடைன்னு சொல்லி அதை நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம். அந்த மனசுக்கு வரதுக்கு ரொம்ப லேட்டாகுது. ஆனால் எனக்கு என்ன தோணுது, திரும்பவும் பாவாடை தாவணி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி வராது. என்ன தான் நீங்கள் அந்த பெண்ணுக்கு அழகு கொடுப்பதே அந்த ஆடை தான். அந்த ஆடை தான். சேலை கட்டி அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரையும் சுடிதார் போட்டு உட்கார சொல்லுங்கள். கூடாது, தப்பாக நினைக்க வேண்டாம். சுடிதார் போட்டவங்க தவறாக நினைக்க வேண்டாம். என்ன தான் அந்த சேலை கட்டின அழகு வராது. அது நம்ம தமிழ் பண்பாட்டை காக்கக்கூடியது. அப்படி அந்த அம்மா சொல்லும்போது அதான் சொன்னேன், பகவத்கீதை, குரான், பைபிள் 3ஐயும் சொல்லணும். சேவியர்ஸ் காலேஜுக்கு பேச கூப்பிட்டுருப்பாங்க. என்னைய பிஎட் காலேஜுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். அங்கே போனது என்ன சொல்லணும், அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்களா, அது மாதிரி. அங்கே போனது அந்த ஃபாதர் இருக்காங்க, செபஸ்டின் ஃபாதர், அவரை சந்தோஷப்படுத்தணும். என்ன சொல்லுவோம், விவிலிய வசனத்தை எடுத்து சொல்கிறது.
அது இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசணும்ல. இங்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் அநேகர், அதில் தெரிவு செய்யப்பட்ட சிலர் ஆன்னு சொல்லுவோம். அந்த வசனத்தை சொல்லிட்டு சொன்னதும் அவன் ஃபாதர் சந்தோஷப்படுவார். நம்ம பைபிளை மேற்கோள் காமிச்சிட்டான் அறிகிறேன் ஆன்னு சொல்லி நம்மளை அடுத்தால பேச கூப்பிடுவார். என்ன மேடம், அந்த மாதிரி அந்த இடம்பொருள் ஏவல் பார்த்து அந்த இதை சொல்லக்கூடியது. அது மாதிரி இந்த அம்மா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, அதை நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே போயிருந்தேன். என்ன, இன்னைக்கு காலையில் வரும்போது யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், திருநெல்வேலிலேருந்து பார்த்தேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, வைராக்கியத்தை விட்டு கொடுக்காதே. மாணவர்களுக்கு தான் சொல்கிறாங்க, வைராக்கியத்தை விட்டு கொடுக்காதே, வைராக்கியம் தான் உன்னை வாழ வைக்கும். எல்லா அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டவங்க, மேக்ஸிமம் 60% அப்பா அம்மா கஷ்டப்பட்டவங்க தான் பிள்ளைகளை படிக்க வைக்காங்க. எதுக்காக வேண்டி படிக்க வைக்காங்க? நம்ம படுத்த கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது. நம்ம பிள்ளைகள் நல்ல நிழல்ல இருந்து வாழணும். வெயிலில் கிடந்து நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கு பாருங்கள், இந்த சட்டை துணிக்கு மேலே தோல் கருகருன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் இல்லையா? வயக்காட்டில் வேலை பக்கங்கள்லாம் பாருங்கள், அப்படி இருக்கும். நம்ம வெயிலில் போய் நம்ம சங்கடப்பட்டது போதும், நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுவோம். எங்கள் மாணவர்களுக்கு தான் சொல்லுவேன். எங்கள் கல்லூரி வந்து சங்கரங்கோயில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, முழுக்க கிராமப்புற கல்லூரி. மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். செருப்பு வாங்க ரூபா இருக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. புஸ்தகம் வாங்க ரூபா இருக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் படிப்பாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிட்டு 2025 மரபு மாற்றமாகி ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் இல்லாத பிள்ளைகள் இல்லை. புஸ்தகம் வாங்க மாட்டேங்க, செல்ஃபோன் மட்டும் வாங்க முடியுதுன்னு கேட்க ஆரம்பிச்சாச்சு. வாத்தியார் கேட்க ஆரம்பிச்சு. இப்போ அவங்க கேட்பாங்கல்ல, அது செல்ஃபோன் இல்லாமல் வர முடியல, அப்படி ஆயிடுது. அதுக்கு மாதிரி இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் ஏன் படிக்க வைக்காங்க? நம்ம படுறது கஷ்டம், பிள்ளைகள் படுவாங்க. அப்போ படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். ஏன்னா டிகிரி முடிக்கிறாங்க, குரூப் 4 எழுதுவாங்க, கிளர்க்காக இருக்காங்க. என்கிட்ட படித்த பையங்க, நான் சொன்னேன் மேடத்திட்ட, 22 பேர் ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் முடித்து ப்ரொஃபஸர்ஸ் ஆனது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப லாங் பீரியட் ப்ராசஸ். எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கலாம், ரேட் ரொம்ப கூடி போச்சு. இந்த தமிழ் சங்கத்தில் வச்சு இதை பேசக்கூடாது என்ன. ஆனாலும் விஓவாக இருக்காங்க என்கிட்ட படித்த பையங்க, டிகிரி முடிச்சுட்டு. நீங்கள் டிகிரி முடித்தா போதும், உடனே குரூப் 4 எழுதுறீங்க, குரூப் 2 எழுதுறீங்க, குரூப் 1 சர்வீஸ் எழுதலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி விஓவாக இருக்காங்க. ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனராக இருக்கான் அறநிலையத்துறையில். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போது எனக்கு ரூம் உள்ளே விட்டுருவாங்க. எங்கள் ப்ரொஃபஸர் வராரு, டிசிக்கு சாரா அவங்க உள்ளே போங்க சார் அப்படிங்க. அது சந்தோஷம் மாணவர்களை பார்த்து. அப்படிலாம் வராங்கன்னா அவங்க எப்படி வந்திருக்காங்க? ஒரு வைராக்கியத்தோடு வந்தாங்க. அப்படி வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் மாணவர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானதை சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் உப்பு நீர் என் கண்ணிலேருந்து வராது. எங்கேருந்து வரும்? நெத்திலேருந்து வரணும். இப்படி தொடச்சிருவேன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அதை எடுத்து பாருங்கள், யூடியூப் எடுத்து பாருங்கள், போட்டிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியில் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவிகள் தான் அதிகமாக இருக்காங்க. மாணவிகள் கல்லூரி அது மாணவர்கள் கிடையாதோ? மகளிர் கல்லூரி. அதை கவனிக்கல. நான் மங்கையர்க்கரசி கல்லூரி பறவைன்னு மட்டும் பார்த்தேன், மகளிர் கல்லூரியான்னு கவனிக்கல. இப்போ மகளிர் இருக்க போய் தான் நிறைய கல்லூரிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. மகளிர் இல்லைன்னா கல்லூரியெல்லாம் எடுத்து மூட வேண்டிதான். எதுக்காக வேண்டி சொல்லுது தெரியுமா? கொஞ்சம் மாணவர்கள் படிக்க வர போய் தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. மாணவர்களை மட்டும் படிக்க சொன்னால் அவன் +2 தேறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே தேரிங்க வந்து இங்கே உட்காந்து பெஞ்சை தேய்க்க தான் வரான், அது வேறு விஷயம். பிஏ படித்தேன் பெஞ்சை தேய்ச்சேன்னு போய்கிட்டு இருக்கான். பிள்ளைகள் கொஞ்சம் வரப்போய் தான் நிறைய காலேஜ் கோஎஜுகேஷன் காலேஜ் ஆகிட்டாங்க. எங்கள் நெல்லை மாவட்டத்தில் நிறைய கோஎஜுகேஷன் காலேஜ் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரென்த் வரும். இப்போ அரசாங்கம் தெருக்கு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்னுடைய தலைப்புக்கு வரேன். தமிழனுடைய மரபு. ஒரு சில நூல்களை மட்டும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். பொதுவாக நான் தமிழ் படிக்கும்போது சொல்லுவேன், சில சினிமா பாருங்கன்னு சொல்லுவேன் பிள்ளைகளை. என்ன சினிமா பார்க்கணும்னு சொல்லுவேன்? திருவிளையாடல் பாரு அப்படிம்பேன். திருவிளையாடல் என்னது? இப்போ உள்ள தனுஷ் நடித்த திருவிளையாடல் பார்க்க சொல்ல மாட்டேன், பழைய திருவிளையாடல் பார்க்கணும். இது ராமாயணம், அப்புறம் என்னது பூம்புகார், இந்த மாதிரி படம். பெரியார் படமும் பார்க்கணும், தப்பு கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்லுதாருலாம் கிடையாது. அது என்ன சொல்லுதாரு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பெரியார் சினிமாவை வந்திருக்குது, சத்யராஜ் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு. என்ன தான் சொல்லுதாரு பார்க்கணும். அப்புறம் கர்ணன் பார்க்கணும். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவுன்னு வைரமுத்து சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் ஒரு பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னா, இப்போ மனப்பாட சக்தி குறைஞ்சி போச்சு. நான் சொன்னோம்ல, முதல்ல நான் பேப்பர் குறிப்பு வச்சு படித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மனப்பாட சக்தி வந்தது, மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வயதாகி விட்டது, 60 ஆகி விட்டது, ஓய்வு பெற்று விட்டேன். இப்போ மனப்பாட சக்தி குறைஞ்சி போச்சு. இப்போ குறிப்பு இல்லாமல் பேச முடியலை, பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். ஃபேஷன் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டேன். அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அது தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட காலச்சூழலில் பண்பாடு, மொழி, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் தலைமுறையாக பின்பற்றி வரும். அது நிறைய சொலோடைகள் சொல்லுவோம் நாங்கள்.
எப்படி தலைமுறை வரும்? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்துட்டா சொல்லுவாங்களா? தாயை தண்ணீர் கரையில் பார்த்தால் பெண்ணை வீட்டில் சென்றா பார்க்க வேண்டும் அப்படின்னு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணு பார்க்கணுன்னா எப்படி? தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் பெண்ணை வீட்டில் சென்றா பார்க்க வேண்டும். அம்மா மாதிரி தான் மவா இருப்பா, இவ வளர்த்த புள்ள தானே, அப்படி தானே இருக்கும். நம்ம அங்கே கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? பழைய கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா வளர்த்த லட்சணம் அப்படி. பழைய கல்யாணம் முடிஞ்சவங்களும் புரியல என்னாச்சு? நம்மளை மாதிரி ஏஜ் ஓல்டு பீப்புள் சொல்லுவோம் உங்கள் அம்மா வளர்த்த லட்சணம் அப்படின்னு பொண்டாட்டி தைரியமாக நாங்கள்லாம் சொல்லுவோம். இப்பவும் என் பொண்டாட்டி சொல்லுவேன். இப்போ சொல்ல முடியுமா? இப்போ அவள் சொல்லுதா உங்கள் அம்மா வளர்த்த லட்சணம் அப்படி. இப்போ உள்ள பெண்கள் என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ளையை பார்த்து, உங்கள் அம்மா வளர்த்த லட்சணம் அப்படின்னு. எதுனாலும் சரி எல்லா பாவமும் வழியும் அம்மைக்கு தான் போய் விழும். தாய் தான் எல்லாம் நல்ல பேர் கெட்ட பேரும். அதனால தான் சொன்னான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும். ஆமாம், அப்பன் வளர்ப்பு நிலையில் இல்லை. அப்பனுக்கெலாம் வளர்க்கறதுக்கு தெரியாது. 3 நாள் அம்மா ஊருக்கு போனான்னா அப்பன் படுத பாடு அதுக்கு மேலே இருக்கும். தெரியும், பார்த்துட்டு போனோம். என் முன்னாடி ஊருக்கு போயிட்டான்னு ஜனராஜ் குதிச்ச மாதிரி குதிப்பான். 1 நாள் 2 நாள் குதிப்பான். வேறு இத்தியாதி 2 நாள் 3 நாள் முடிஞ்சு போச்சு. அப்புறம் தேடுவான் பொண்டாட்டி இல்லையே. அதுவும் பழைய எங்கள் அப்பா மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தண்ணி கோருகன்னு கொடுக்கணும். பார்த்துருக்கோங்க. மாமியார் முகத்தில் மருமகம் முழிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் அந்த மரபெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் காலங்காலமாக வருவது. அது மட்டுமல்ல, நடை உடை பானைகள் வருவது, எல்லாமே ஆடை அணிகலங்கள் வருவது, மரபு வாரியாக வருவது, அதெல்லாம் மாறி போச்சு இப்போ. சரியா? விழாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பக்கத்து கல்லூரியில் வரும்போது பார்த்தேன், சட்டக்கல்லூரியில் பொங்கல் விழா நடந்துகிட்ருக்குது, கல்லூரியில் நடக்குது. இது அனைத்து சமத்துவ பொங்கலாக நடக்கிறது. இப்போ எல்லாம் கிறிஸ்டின் காலேஜ்லேயும் பொங்கல் வச்சுருந்தாங்க, அங்கேயும் பொங்கல் கொண்டாடுதாங்க. அது தமிழர் திருநாள் என்று ஆகி தமிழர் கொண்டாடுகிறார்கள். இங்கே ஒப்பமாமா நம்ம தமிழ்ச்சங்கத்தில் நடக்குமாமா? இங்கே நடக்குமா பொங்கல் விழா? நடக்கும் இல்லையா? அனைத்து இடத்துலையும் நடக்குது, இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது. சரி, இலக்கியங்களில் எப்படி நமக்கு மரபு பின்பற்றப்படுகிறது? இலக்கியங்களில் முதல்ல இலக்கியங்கள் எப்படி இருந்திருக்கும்? ஆரம்ப காலத்தில் செய்யுள் வடிவில் இருந்து நம்ம சொல்லுதோம். ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்குது? நாட்டுப்புற பாடல்களாக இருந்திருக்குது. ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன், பாடறியேன் படிப்பறியேன் படிப்பு வகை நான் அறியேன் அப்படின்பல்லா. அது நாட்டுப்புற பாட்டு அப்படி தான் இருந்திருக்குது. நான் எம்ஃபில் பண்ணும்போது கோயில் கொடை விழாவும் பறந்துட்டுன்னு பண்ணேன். கோயில் கொடையில் ஆடு பண்ணிலாம் வெட்டுறாங்களா, அதை பற்றி தான் எம்ஃபில் பண்ணேன். எங்கள் சார் லூர்து சார் பெரிய ஜீனியஸ், ஃபோக்லோரில் பெரிய ஆள், திருநெல்வேலியில் சேவியர்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர். சும்மா அதை பண்ணிட்டானார். அதெல்லாம் பண்ணேன். அதை போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு கேட்கணும், வில்லுப்பாட்டு கேட்கணும்னா வில்லுப்பாட்டெல்லாம் எழுதிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. வில்லுப்பாடல்கள் எழுத மாட்டாங்க. வில்லுப்பாடல் எப்படி இருக்கும்? மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வில்லுப்பாட்டு நடக்கலாமா, எல்லாமே மனப்பாடமாக படிப்பாங்க. அவ்வளோ மனன சக்தி அவங்களுக்கு உண்டு. நான் போய் கேட்டேன், நாங்கள் பேசுகிறோம், நீ வேணால் ரெக்கார்டு பண்ணிக்கோ. அப்போ நாங்கள் டேப் ரெக்கார்டு கொண்டு போவோம். டேப்பில் ரெக்கார்டு பண்ணி வீட்டில் எழுதி பெரிய. அப்புறம் நான் எம்ஃபில் முடிக்கும்போது 88 எம்ஃபில் முடிக்கும்போது ஒரு புலவர் குட்டின்னு சொல்லி புலிக்குட்டி புலவர்னு ஒரு புலவர், திருநெல்வேலி டவுனை சேர்ந்தவர் தான். டவுன் தான் அம்மா அவருக்கு, மேலரதியில் இருந்தார். அவர் ஆல்ரெடியில் வில்லுப்பாட்டு படித்தார். ஆல்ரெடியில் வில்லுப்பாட்டு படித்தோன்னா என்ன செய்யணும்னா நம்ம எழுத்து மூலமாக கொடுக்கணும். அந்த எழுத்து மூலமாக கொடுக்குறத வாய்ச்சி பார்க்கணும். எழுத்து மூலமாக கொடுத்துட்டு அவங்க பாடுறதை பாடிடுவாங்க, ஆனால் எழுத்து மூலமாக இருக்கும். அதை தான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸில் புக்காக போட்டேன். காவியா சண்முகத்தில் வெளியிட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த வில்லு பாடல்கள் எல்லாம் மனப்பாடம். அப்படி மனப்பாடம் போய் செய்யுள் வடிவம். செய்யுள் வடிவத்துக்கு போகிறது என்னாச்சு? உரைநடை வருது. உரைநடையோடு கவிதைகள் வருகிறது, நாவல் புதினம் நவீன இலக்கியங்கள் வருகிறது. சார் சொல்கிற நவீன இலக்கியங்கள் சொல்லுவாங்க, நிறைய சார் சொல்லுவாங்க. கவிதை, நாவல், சிறுகதை எல்லாம் வருது. சரி, கவிதையில் என்ன வடிவம்லாம் மாறுது? ஆரம்பத்தில் கவிதை எப்படி இருக்குது? மரபு கவிதைகளாக இருக்கின்றன. நீங்கள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 வரை தான் ஆல் பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்களே, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணலை. அதனால் 7, 8, 8ஆம் வகுப்புலேயே செல்வகுணன் சார் பெரம்பெடுத்து பிச்சுருவார். நேர் தேமா, நேர் புளிமா, நிறை கோவிலம், நிறை கருவலம் சொல்லு, டெய்லி சொல்லும் பாரு. அப்போ சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த 13 வயதில் படிக்கிறதெல்லாம் நமக்கு மறந்து போகாது, ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகுலாம் படித்தாலாம், நீங்கள் டிரைவிங் படிக்கணுன்னா கூட எது படிக்கணுனாலும், சமையல் படித்தாலும் அப்பமே படிச்சிருக்கணும். அப்புறம் படிக்கலாம் அறகுறையாக தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட இலக்கணத்தோடு எழுதுவது இது மரபு கவிதைகள். அதுக்கு பிறகு காலப்போக்கில் பாரதியார் காலத்தில் என்ன வருது? உரை வீச்சு வந்துடுது. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே, அன்னைய நாடனும் போதினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு எதுக்கு மோனை ஏய்வது இருந்தால் போதும், கவிதையாக தெரியும். காலப்போக்கில் புது கவிதைகள் வர தொடங்கி விட்டன. அப்போ வடிவ மாற்றங்கள் ஏற்படுதா?
நான் மரபை பிடிச்சி தான் தொங்குவேன், நான் மரபு கவிதை தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாக்கி படிக்க மாட்டாங்க. ஆனால் மரபு கவிதை படித்தா மனப்பாடம் ஆகும் நமக்கு. இப்போ என்ன பெரிய கல்வி, இந்த கல்வி அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. என்னென்னா மனப்பாட செய்யுளே இல்லாமல் போச்சு கல்லூரியில் எல்லாம். பள்ளிக்கூடத்துலலாம் உண்டு, இப்போ இருக்குதான்னு தெரில. பள்ளிக்கூடத்தில் இருக்குதா மனப்பாட செய்யுள்? இருக்குது. நான் ப்ளஸ் டூ முடித்து வந்தது பிள்ளைகள் ஃபஸ்ட்டு பிகாம் கிளாஸுக்கு போவேன், ஃபஸ்ட்டு பிகாம் போவேன், ஃபஸ்ட்டு பிஏபிஎஸ்சி போவேன். போனதும் தமிழ் சிலபஸ் சொன்னதும், சார் இதில் மனப்பாட செய்யுள் இது, நான் சொலையா 10 மார்க் எடுக்கணும்பா. எப்படி சொலையா 10 மார்க் எடுக்கணும்? இப்படி இப்போலாம் அந்த பிள்ளைகள் அந்த தேன் உழுது பேசலாம் கேட்கவே முடியலம்மா. சொலையா மார்க் எடுக்கணுங்கிறதெல்லாம் கேட்க முடியல. வருத்தமாக இருக்குது. இது கால மாற்றம் தான், வரவு மாற்றம் தான். 30 எடுத்தாலும் தான் நம்ம 35 போட்டு பாஸ் பண்ணிடுவோமே, 40 போட்டு விட்டுருதோமே. நம்ம எங்கே ஃபெயில் ஆக்குறோம்? ஃபெயிலாக்க மனசு வராது. நம்ம பிள்ளையில கூட ஃபெயில் ஆக்கிடுவோம், காலேஜ் பிள்ளையில ஃபெயில் ஆக்க போட்டோம். 40 போட்டு நம்ம கெடுக்குதே நம்ம தானே. அப்போ இந்த மனப்பாட செயல் இருந்தால் மனப்பாட சக்தி அதிகமாக்கும். நம்ம 3ஆப்பு 5ஆப்பில் படித்து 8 64 ஞாபகம் இருக்கும் இல்லையா? வாய்ப்பாடு கிளாஸ்லாம் உண்டு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவா, இல்லை நான் காலை மகாணி முண்டாணி படிச்சிருக்கேன்ப்பா. இப்போ அம்மா குந்தாணி மேலாம் எங்கள் அம்மையை காலை மகாணி முண்டாணி காலரைக்கெல்லாம் சொல்லுவா. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி மனப்பாட சக்தி இருந்தது. அப்போ படித்தது தான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. அது நாவலை ஒளிகள் நிறைய இருக்கும். படிக்கும்போது நாவலை ஒளிகள், பைலியது கெள்ளிய நட்பின் மயிலிய செறியற்ற அறிவை கூந்தலின் அறியும் உழவோ நீ அறியும் பூவே. மனப்பாடம் பண்ணணும். அதையும் மனப்பாடம் பண்ணுவோம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ரஜினிகாந்த் படம் வந்த புதுசில் ரஜினிகாந்த் வேகமாக இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் ஒரு வசனம் சொல்லுவார், அதையும் மனப்பாடம் பண்ணோம். அது என்னன்னே புரியாது. இப்போ எப்படி விஜய் பின்னால் எவ்வளோ கூட்டம் போது அது மாதிரி ரஜினி பின்னால் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்லுவார், பிட்டி பாட் சம் பெட்டர் டு மேக் த பெட்டர் ஆஃப் தி பிட்டி பெட்டர் அப்படிம்பார். வேகமாக சொன்னார். அந்த படத்தை திரும்ப போய் பார்த்து அதை எழுதி இல்லை நான் முதல் 4 வரி எழுதுனேன், நீ 2 வரி எழுதுன்னு எழுதி அதை பூரா மனப்பாடம் பண்ணி எவ்வளோ லூஸாக இருந்திருக்கோம்னு நினச்சி பார்க்கும்போது இன்னும் மனப்பாடமாக இருக்குல்ல. பிட்டி பாட் சம் பெட்டர் டு மேக் த பெட்டர் ஆஃப் தி பிட்டி பெட்டர். என்ன அர்த்தம் தெரியாது. வாலி பாட்டு எழுதுன மாதிரி தான் இருக்கும், அர்த்தமே இருக்காது. அப்போ இலக்கிய மரபுகள் மாறுகின்றன. அது முடிஞ்சு புதுக்கவிதை மரபு கவிதை வருது. இடையில சிற்றிலக்கியங்கள் வருகிறது. இலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எங்கள்கிட்ட கேட்காங்க சார், நீங்களே சொல்லிருங்க சார் அப்படிங்காவா. அறம்பொருள் இன்பம் வீடு 4 இருந்தாக்கி பேரிலக்கியம். இது ஏதேனும் ஒன்று குறைந்தால் சிற்றிலக்கியம். எனக்கு ரொம்ப சிற்றிலக்கியம் பிடிக்கும். சிற்றிலக்கியங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிறுகதை பிடிக்கும், சிற்றிலக்கியம் பிடிக்கும். சிறுகதைனா படித்து முடிச்சிடலாம் நம்ம தெரியும். நாவல்னால் எனக்கு வந்து முதல் 10 சாப்டர் படிக்கல 11 சாப்டர் மறந்து போகுது. இப்போ நாவல் படிக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் நிறைய நாவல் படிப்பாங்க, இல்லத்தரசியலாக இருப்பாங்க. அப்போ நிறைய, இப்போ நாடகம் பார்க்காங்கல்ல அது மாதிரி இப்போ நாவல் முழுவதும் படிப்பாங்க. சிறுகதைகள் மாதிரி சிற்றிலக்கியங்கள். அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிற்றிலக்கியம் கலிங்கத்துப்பரணி. ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்துப்பரணி. அதில் காதலும் இருக்கும், வீரமும் இருக்கும், சங்க இலக்கியம் மாதிரி. அப்படி வந்து அதோட ஒப்பு நோக்கி சொல்கிறேனே, அதில் என்ன இந்த கோயில் கொடை விழாவில் என்ன மரபு பின்பற்றப்படும்னா பலியிடுதல்னு ஒரு மரபு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஊரில் உண்டா? ஆடு கோழி வெட்டுவாங்களா கோயிலில்? சொர்ணமான சாமி இருக்கா? மதுரையில் இருக்குதா? சொடல இருப்போம்ல, ஆடு கோழி வெட்டுவாங்கள்ல, பலியிடுதாங்கள்ல. அந்த பலியிடுதல் மரபு எங்கே இருக்குது? கிராமப்புறங்களில் இருக்குது, காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் எதை பலி கொடுத்தாங்க? சுடலமான்னு அடக்கக்க வேண்டி என்ன பண்ணான் அந்த மந்திரவாதி காளிப்பிள்ளைங்கிறவன், தன்னுடைய கர்ப்பிணி பெண் மாவெசிக்கி, அந்த மாவெசிக்கு கர்ப்பிணி பெண் 9 மாத கர்ப்பிணி. சொர்ணமானை வந்து என்ன சொல்லுவார்? சொர்ணமான்னு அடக்கணும். காளிப்பிள்ளைனுக்கு மந்திரவாதிக்கு ஒரு வைராக்கியம். அம்மா சொன்ன மாதிரி அடக்குக்கு என்ன செய்வான்? அந்த மந்திரவாதிக்கு மற்றெல்லாம் கண்ணு தெரியாது, பொண்டாட்டி பிள்ளைலாம் கண்ணு தெரியாது அவனுக்கு. மந்திரவாதிக்கு நிறைய பேர் பெத்த பிள்ளைய புதையல் இருக்குன்னு வெட்டி கொண்டு இருந்தானுல படுபாவிகள். அது மாதிரி தான் ஈவர்க்கன்றான் போயிடுவான். அப்போ என்ன பண்ணுறாரு? காளிப்பிள்ளையனை அடக்கிறதுக்கு, காளிப்பிள்ளையன் வந்து சொர்ணமான் அடக்கிறதுக்கு சொல்ல முடியாது. உனக்கு என்னப்பா செய்யணுங்காரு? வா மாவசிக்கை கடத்திடுவேன் அப்படிம்பார். மாவசிக்கையை அவர் லவ் பண்ணுவார். யார்? சொல்லமான எசிக்கை லவ் பண்ணுவார்.
எப்படி லவ் பண்ணுவார்? எம்ஜிஆர் பழைய படத்தில் வந்த மாதிரி தாடி நரைச்ச தாடி வச்சுட்டு நரைச்ச தலையாக வச்சுட்டு தாத்தா மாதிரி வேஷம் வந்து லவ் பண்ணுவார். யாரை? மாவிசிக்க. சார் வில்லுப்பாட்டில் எங்கள் லவ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறியா? இருக்குது. அப்போ அவள் ஏசுவா, அவள் கிண்டல் பண்ணுவா. அது அந்த வரியில் வரும். தாடி நரைச்ச கிளவா உன்னை தரையில் போட்டு அளவா, வீச நரைச்ச கிளவா உன்னை வீதியில் போட்டு அளவான்னு ஏசுவா. ஏசிக்க அவளுக்கு தெரியாது வந்திருக்குது இவனு தெரியாது. ஆனால் விரும்புவார், விரும்பி வருவார். அப்போ அடக்கணும்னு நினைக்கும் போது என்ன செய்வார்னா, சுருக்கமாக சொல்லியிருந்தேன், அதில் போனால் அதிலே போயிடுவேன். என்ன செய்வார்னா, அவளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி 7 அடுக்கில் 7 அரண்கள், கல் அரண்களை வச்சு உள்ளே மறைச்சி வச்சிருப்பார். அதையும் தாண்டி என்ன செய்வார்? சொல்லமான எலுமிச்சம்பழம் உருவில் வந்து உருண்டு வந்து வருவார். உள்ளே போக முடியாது. எறும்பு உருவில் வருவார். எறும்பு உருவில் வந்து உள்ளே போய் எலுமிச்சம்பழமாக மாறி அவகிட்ட போயிடுவார். அவள் என்ன செய்வா? எடுத்து மோந்து பார்த்துருவா. யார்? மாவிசைக்கு எடுத்து மோந்து பார்த்துருதான். மோந்து பார்த்தது கர்ப்பமாயிருதான். எப்படி கதையை கொண்டு போகிறான் பாருங்க. வில்லுப்பாட்டு கதை தான் இது, வேறு ஒன்று நான் சொந்த கதை இல்லை. கர்ப்பமாயிருதான். இப்படி போயிட்டானே, இப்படி வந்து பெண்டான்னு நினச்சிடும். அப்புறம் வந்து இப்போ நீ என்ன செய்யணுங்க, நீ உன் கர்ப்பிணி பெண் இருக்க உன் மகா இருக்கல்ல, அவளை வந்து எனக்கு பலி கொடுங்கிறாரு. எப்படி பலி கொடுக்கணும்னா 7 அடுக்கு பரன் வச்சு பலி கொடுக்கணும். பாரு, நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா முளஞ்சிப்பட்டி போகிற பாதையில், மூலகப்பட்டி போகிற பாதையில் 7 அடுக்கு பரன் இன்றைக்கி இருக்குது. 7 அடுக்கு பரன், 1 2 3 4 7 அடுக்கு இருக்கும். முன்னால் எப்படின்னா 2 பனைமரத்தை வெட்டிட்டு வந்து 4 வெட்டி 4 தூண் நட்டி குறுக்கு சட்டம் போட்டு பண்ணாங்க. மாவசிக்கு பதில் மேலே பூசணிக்காய் வச்சுப்பாங்க. பூசணிக்காய், சேவல், கோழி, தோளைக்குட்டி, செம்மறியாடு, வெள்ளாட்டங்கடா அப்படி வரிசையாக வைப்பான். வச்சு மேலே இது நேராக நான் பார்த்துருக்கேன். பார்த்து ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், பார்த்து எழுதியிருக்கேன். அந்த இதை மட்டும்தான் படம் எடுத்தேன். பலியிடுதலை படம் எடுக்க விட மாட்டேன்ட்டான். அப்படி பண்ணோம். அப்படி பலி கொடுத்து அவனை அடக்குனாருன்னு சொல்லுவாங்க. இந்த பலியிடுதலை பற்றி நீங்கள் நானும் இப்போ பேசிகிட்டு இருக்கோமே. அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. கோல்டன் போ ஆன ஒரு புக்கு, கோல்டன் போ அந்த புக்கு பேர். அதில் வந்து ஒரு வால்யூமில் உள்ள பகுதியை மட்டும் எடுத்து கொடுத்தார். சார் நான் வந்து நீ பிஎஸ்சி படிச்சிருக்கல, நான் பிஎஸ்சி பாட்னி எம்ஏ தமிழ் வந்தேன், படி புரியும்னாரு. படித்து பார்த்தேன். ஸ்கேப் கோட்னு போட்டிருக்கான். அந்த ஆசிரியர் பேர் ஃப்ரேசர்னு ஆசிரியர் இங்கே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்டாலியோ எங்கேயோ உள்ளவர் சார். அவர் இங்கே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஏன் இந்த மாதிரி ஆடு பண்ணிலாம் வெட்டுதான் ஆனால் ஃபீல்டு ஒர்க் பண்ணார். பேட்டி எடுக்கிறார். கூட மொழிபெயர்ப்பாளர் வச்சுட்டு எடுத்து அந்த புக்கில் எழுதி வச்சுருக்கிறார். அதில் என்ன எழுதுறான்னா, ஸ்கேப் கோட் பலியாடு முறை அப்படிங்கிறார். பலியிடுதல் காலங்காலமாக இருந்து வருகிறது, மரபு வாரியாக இருந்து வருகிறது. ஏன் பலி கொடுக்குறாங்க? அப்போ நானும் போய் பேட்டி கேட்போம்ல. வீட்டிலேருந்து நம்ம சேவலை நேர்ந்து விட்டுருப்போம், கோழி நேர்ந்து விட்டுருப்போம், ஆடு நேர்ந்து விட்டுருப்போம். ஆடு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இது வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படிமா. இந்த ஆடு துள்ளி குதிச்சு ஓடி ஒரு சேட்டை பண்ண முட்டும். இந்த நேர்ந்து விட்ட ஆடை பாரு, நீ கவனிச்சு பாரு, கிராமத்தில் முட்டும், ரொம்ப சேட்டை பண்ண. அதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சாமி ஆடுன்னு சொல்லிவிடும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கொடை முடிஞ்சு புதன்கிழமை எல்லோரும் வயிற்றுக்குள்ளேயும் போயிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் பலியிடுதான்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய நோய்களை, நமக்குடைய பாவங்களை, நமக்குடைய துன்பங்களை மாற்றுவித்தல், தீமையை மாற்றுவித்தல்னு சடங்கு. இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார், ஃப்ரேசர் எழுதியிருக்கிறார். நமக்கு வர நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா வழக்கம். எனக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்காங்க. என் குடும்பத்தில் யார் உயிருக்கும் இந்த நோயும் வரக்கூடாது, உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அதுக்கு போல் என்ன செய்கிறேன், இந்த ஆட்டை வளர்க்கேன். எங்கள் குடும்பத்துலேருந்து இந்த ஆட்டை எடுத்துக்கோ, சொல்லமானே என்ன வச்சுக்கோ கொடுத்துக்கோ. இதுதான் அதனுடைய காரணம், தாற்பயம் என்று சொல்கிறாங்க. இது யார் எழுதியிருக்கா? ஃப்ரேசர் எழுதியிருக்கிறார், அங்கேருந்து வந்து எழுதியிருக்கிறார். நம்ம இங்கே உள்ள உதாரணம்லாம் சொன்னால் நம்ப மாட்டோம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொன்னார், கீட்ஸ் சொன்னார் அப்படின்னு சொன்னால் பெருமையாக நினைப்போம். நம்ம கம்பர் சொன்னார், பில்லிபுத்தரார் சொன்னார்னா அது பெருசாக தெரியாது. நமக்கு வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் பெருசாக தெரியும். அது மாதிரி அதையும் நம்ம மேற்கோள் காமிச்சிருக்கோம் நம்ம புத்தகத்தில். எம்ஃபில் பண்ணுறோம்னா நீங்கள் சொந்தமாக எழுதினாலாம் எம்ஃபில் பண்ண முடியாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு மேற்கோள் காமிச்சா தான் எம்ஃபில் டிகிரி தருவான். ஏன் சார் நான் சொன்னால் நான் சொல்லுக்கு தகுதி கிடையாது, பிறகு சார் என்ன பண்ண சொன்னேன்னு கேட்டேன், கையெடுத்தேன். நீ சொல்ல முடியாதுப்பா, மேற்கோள் அரண், அதுக்கு ஆதாரங்கள் காமிக்கணும்பா அப்படிம்பாங்க. பிஹெச்டி அப்படி தான், அந்த மாதிரி தான். அப்படிப்பட்ட சடங்குகள்லாம் இருக்குது. இதில் குடும்ப அமைப்பில் உள்ள மரபுகள் எப்படிலாம் மாறி இருக்குது, மரபு வழியாக பின்பற்றப்பட்ட வந்து விஷயங்கள்லாம் எப்படி மாறி இருக்குது, அப்புறம் உறவு முறைகளில் என்னென்ன மரபுகள் மாறி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். நம்ம குடும்ப அமைப்புகளில் இப்போ எடுத்துகிட்ட உறவு முறைகள் எடுத்துட்டோம்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிறதில் யாரெல்லாம் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை வீட்டில் கை வைத்துங்க, பிள்ளைகளா பிள்ளைகளா உங்களை தான், ஹலோ உங்கள் வீட்டில் ஒத்தைக்கு ஒத்த பொருளை கை வைத்துங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு தான், கை வைத்துங்க. யாரெல்லாம்
என்ன ஒருத்தரும் கை வைத்த மாட்டேங்கிங்க? இது எதுக்கு கை வைத்துன்னு ஏதாவது கேட்டு தொலைச்சிருவாருன்னா ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு பொண்ணு தான் கை வைத்திருக்கா. இல்லை 2-3 பேரோட பிறந்திருக்கிய, 7-8 பேரையா பிறந்திருக்கிய. நான்லாம் 5 பேரோட பிறந்தேன். 6 பேர் எங்கள் வீட்டில் 1/2 டஜன், எங்கள் மாமியார் வீட்டில் 1 டஜன். ஒரே அம்மா. எவ்வளவு? ஒரே அம்மா. நீங்கள் 2-3 அம்மா நினச்சக்கூடாது. இப்போ உள்ள ஒரு அம்மா ஒரு பிள்ளை பதுக்கு அம்மம்மா அப்படிக்கா. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம். என்ன? நாம் இருவர் நமக்கு இருவர்னுது. அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? நாம் இருவர் நமக்கே இருவர், நமக்கு ஒருவர் போதுமே கவர்மெண்ட் சொல்லிச்சு. என்னமோ அவன் அப்போடு சொத்து எடுக்க மாதிரி நம்ம பிள்ளை பிறந்தோம், நம்ம சம்பாத்தியம் பண்ணதும், நம்ம வளர்த்து அழாக்குதோம். சனத்தை குறைக்கன்னு சொன்னான். அவன் சொல்லி பார்த்தான். அவன் சொல்லியா திருந்துவோம்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி. இப்போ அந்த பொண்ணை பேசாதுன்னா பேசாமல் இருக்காது. அதான் நினச்சாதான் பேசாமல் இருக்க முடியும் இல்லையா? அப்படி தானே? அது மாதிரி அவங்களாம் நிப்பாட்டாங்க. 2 பிள்ளை 3 பிள்ளைலாம் கிடையாது. எல்லா வீட்லையும் இப்போ ஒரு பிள்ளை ஆகிப்போச்சு. நிறைய வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கு 2 பையங்க. என்ன ஒன்று எங்கள் மாமியார் இன்னொரு பொண்ணை பெற்றுக்கேன், நம்ம இஷ்டத்துக்கு பெற முடியுமா? அதெல்லாம் முடியாது. 2வது பையன் பிறந்தான் சார். முதல் பையன் பிறந்து சம்பளம் வரல, ஒன்றும் வரல, தொங்குசு போட்டு போய் கிடக்கும். அப்புறம் தான் ரொம்ப 7-8 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு சம்பளம் வந்தது. ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். பத்திரிக்கையில் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தேன் 1000 ரூபா சம்பளத்துக்கு. அதுக்கு எடுத்துட்டு 2000-3000 சம்பளம் தான் ப்ரொஃபஸர் ஆகுது. எங்கள் அப்பா கொண்டு சேர்த்தாரு. சம்பளமும் வரல, ஒன்றும் வரல. சம்பளம் வரதுக்கு சங்கடப்பட்டு போச்சு. அப்புறம் பையனை வளர்த்தா ஒரு பையன் இருக்கான் போதும்னு நினச்சோம். ரொம்ப வருஷம் சம்பளம் வரல, 3-4 வருஷம் சம்பளம் வரல. 4வது வருஷம் தான் சம்பளம் வந்தது. ஆனால் சனி திசை நடக்கு. அதில் உண்மைங்க. 7.5 நாட்டு சனி. அது போகும்போது 2.5 வரும். முதல்ல 2.5, அப்புறம் 2.5 வருஷம், அப்புறம் 2.5 வருஷம். பொங்கு சனி, நடுவில் மங்கு சனி, 3வது போக்கு சனி. என்ன இது சோசியத்தில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நடக்கும். போகும்போது எனக்கு கொடுத்துட்டு போயிட்டு போக்கு சனி நினச்சிருந்தோமா? இல்லை இவ்வளோ நாள் உன்னை துவைச்சி எடுத்துட்டேன், சவைச்சு மிதிச்சுட்டேன், கரும்பு சக்கை ஆக்கிட்டேன், என்ன அரியர்ஸோடு வச்சுக்கோன்னு அந்த 4 வருஷம் சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்தது. 1993 வேலைக்கு போனேன். 93 அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. 96 கலைஞர் ஐயா ஆட்சிக்கு வராரு. 97 எனக்கு சம்பளம் வருது. ஃபைல்லாம் தூசி தட்டி எடுத்து போட்டு அவர் என்ன ஆர்டர் போட்டாங்க, ரெட்ராஸ்பெக்டிவ் போட்டு கொடுக்க சொன்னாங்க. சனியை சொல்லுதான், அவர் சொல்ல, கலைஞர் சொல்ல, சனியை சொல்லுதான். அவனுக்கு போக்கு சனி எல்லாம் சேர்த்து கொடு அப்படிங்க. சேர்த்து கொடுத்தாங்க. கிடைக்கும். இந்த 5 வருஷம் பட்ட துயரத்துக்கு கடைசியில் எல்லாம். அப்புறம் தான் என் பொண்டாட்டி நகை நட்டு எல்லாத்தையும் மீட்டேன். தாலி முதற்கொண்டு தாலி தவிர எல்லாம் அடகு வச்சுருந்தோம். அப்போ 2வது பிள்ளைக்கு ஆசை, 2வது பிள்ளை பிறகு 3வது பிள்ளை பற்றுக்கோ. பொம்பளை பிள்ளை வேண்டாமா? சோறு ஊற்ற வேண்டாமா? பொம்பளை பிள்ளை வந்தால் சோறு போடுமா? ஆம்பளை பிள்ளை உண்மை தான். ஏன்னா இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யுதுமா? பெண்ணுக்கு 2 வாழ்க்கை, தவளைக்கு 2 வாழ்க்கை மாதிரி. வீட்லேயும் வாழுதான், எங்கள் மாமியார் வீட்லேயும் வாழுதான்னு பெருமையாக சொல்லிக்கிட்டீங்க. ஆனால் அம்மைக்கு சோறு போடியா, மாமியாருக்கு சோறு போட மாட்டேங்க, வேரில் உண்டு அடித்து விரட்டுறீங்க. இது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆமாம், நான் கூட பெண்ணிய கவிதை எழுதுவேன். அப்பப்போ பெண்ணாக மாறிடுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஹரிகரன் எழுதுனா ஒருத்தர் நம்ம கவிதை படிக்க மாட்டாங்க. ஹரிகரனா என்ன பண்ண, அவள் உடனில் கவிதை எழுதி போட்டேன். பெண்கள் எழுதின கவிதை தான் போடுவேன்னு சொன்னாங்க. நான் உடனே வீட்டம்மா பறிச்சது உமா ஹரிகரன் எழுதி போட்டேன். ஆஹா பிரமாதமாக இருக்கேன்னு போட்டான். அவள் உடனில் கவிதை வந்துடுச்சு. அதை பார்த்து எல்லோரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். உமா ஹரிகரன் என்னமா எழுதியிருக்கா? அவள் கருப்பாக இருப்பாளா, சிவப்பாக இருப்பாளா, வளர்த்தியாக இருப்பாளா, அவளுக்கு கூந்தல் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எழுதுனது நான் தான், உமா எழுதலை, உமா ஹரிகரன். இப்போ வைரமுத்து எழுதுனா வைரமுத்து பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலாம் சொல்லுவாங்க, பொன்மணி எழுதான்னு. பொன்மணியமாக எழுதுவாங்க இல்லைங்களே, ஆனால் வைரமுத்து தான் வச்சுங்களேன். அப்போ உமா ஹரிகரன் பேரில் எழுதுனா கவிதை வந்துடும், பாராட்டுவாங்க. ஏன் எவரோ பொம்பளை எழுதுறா நல்லாயிருக்கும் கொஞ்சம். நம்ம எழுதும்போதே நோட்டில் பேர் எழுதும்போது அழகாக எழுதணும்னா பொம்பளை பிள்ளை கொடுத்து எழுதுவோம் நாங்கள், பொம்பளை பிள்ளை எழுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது, ஆம்பளை பிள்ளை எழுத்து கூட அழகாக தான் இருக்குது. இல்லை தலையெழுத்து தான் முக்கியம். அப்போ என்னென்னா என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி சொல்லி எங்கேயாவது போய் எங்கேயாவது போயிடுவேன். யாரை எடுத்து கொடுக்காங்களே? உறவு முறைகள். அப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அவள் கூட இல்லை, மாமியார் மருமகள் உறவு முறை. இப்போ நிறைய ரீல்ஸை தானே போட்டுட்ருக்காங்க, அப்படி தானே? ஆமாம். அம்மா வரலாம் அப்படியா? என்ன அம்மா வரலா? எங்கள் அம்மா கேட்க மாட்டா. அம்மா வரலா, அதை வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்கப்பா. கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மா வராம்பா, உங்கள் அம்மைக்கு தான் அவ்வளோவா ஒன்றும் வேண்டாம்ப்பா. அது மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. அது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். என்னென்னா ரொம்ப எளிமையான புது கவிதை தான். வீட்டை பெருக்கினால் குப்பை போகவில்லை என்கிறாய்,
அரிசி களைந்தால் கல் போகவில்லை என்கிறாய், சீப்பில் முடி மிச்சம் யார் மிச்சம் வைத்தாலும் என் மீது குறை சொல்கிறாய், வாங்கி வரும் என் கணவன் வாங்கி வரும் பூவை கூட சென்சார் செய்து கொடுக்கிறாய். ஒன்று எழுதிட்டே வருவேன், ஒரு 5-6 7 எழுதிட்டு, இப்போது என் முறை எப்போது வரும், இப்போது உன்முறை எப்போது வரும் என் முறை. அப்பவுமே என்ன தோணுது அவளுக்கு, நம்ம மாமியாராக இதே மாதிரி ஆட்சி பண்ணணும்னு நினைக்க ஒழிஞ்சு நம்ம மருமகளை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேக்கா. அதான் வருத்தமான விஷயம். ஆனால் அந்த சார் கை காமிச்சாச்சு. ஆனால் நான் அந்த பாவம் என்ன பாவம் செய்ததில்லை, 2 பையன்தான், மருமகா மாதிரி தான். அது ஒரு பிரச்சனை இல்லை. மூத்த மகன் சிக்காகோவில் இருக்கான், கிட்ட கிடையாது, சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. மருமக அங்கே இருக்கா, கூட்டு போயிட்டான். 2வது மருமகிட்ட தான் வாரி பேசப்பட வேண்டியிருக்கு. மகா இருந்தால் நினச்சிவான்னா கூப்பிட்டு பள்ளம் பார்த்து இலை போடுவாளாம். மகா நினச்சிவாலாம் பள்ளம் பார்த்து இலை போடுவாளாம். ஏன் கூட கொஞ்சம் சோறு போடுது, அப்படி தானே? மகா தான் நல்லா சோறு போடுவா. விருந்தோம்பல் அது முக்கியமான சடங்கு. இப்போ இருக்குதா விருந்தோம்பல்லாம் இருக்குதா? விருந்தோம்பல் எந்த அளவில் இருக்குது? கழுது தெரிஞ்சு கட்டணம் போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நான் வீட்டுக்கு இப்போ மீட்டிங் வந்திருக்கேன், சாயங்காலம் வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ மேடம் தான் சொன்னாங்க மதியம் முடிஞ்சிடும்னாங்க. நைட்டு வரணும்னா வீட்டில் சொல்லிட்டு போகணும், சாப்பிட்டு வரேன்னா சாப்பிடாம போகிறேன்னான்னு சொல்லிட்டு போகணும். அப்போ தான் எங்கள் வீட்டம்மா தோசமாக எடுத்து வெளியே வைப்பா. 5 நிமிஷம் இருக்கும், இந்த விருந்தோம்பல் இருக்க. தேங்க்யூ அம்மா, வந்துட்டேன். சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோன்னா 2 பேர் வரோம் சொல்லிட்டு போகணும். சொல்லாமல் திருப்பி போயிடணுன்னா திருநெல்வேலி சொல்லுவாங்க, திருநெல்வேலி உபசாரம் தென்காசி அபச்சாரம்பாங்க. திருநெல்வேலியில் எப்படின்னா வாங்க சாப்பிடுவாங்க போவாங்க இருப்பாங்க. தின்னுக்கிட்டான் திருநெல்வேலி ஆமை அடிக்கடி. திருநெல்வேலிக்கார நினச்சி வந்துருமா, இருக்க சொத்துலாம் தின்னே காலி பண்ணிடுவான். நல்லா சாப்பிட இல்லையா, டவுனில் இருட்டு கடை அல்வா இல்லையாம்மா, அந்த அன்றைக்கி ராத்திரி பெருசுகள்லாம் போகும், நம்மளோட பெருசுகள் வேட்டியும் துண்டு தான் போட்டிருக்கோம். ஒரு வம்பளம் தான் முக்குன்னு ஒன்று இருக்குது, வாயிடமுக்கிட்ட வம்பளம் தான் முக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வம்பளத்துக்கு போவாங்க ரிட்டையர்ட் ஆனவங்கலாம். பால் கடை அல்வா கடை இருக்குது தனியாக, அல்வா கடை தனியாக இருக்குது, பால் அல்வா. நைட்டு போய் வீட்டிலெல்லாம் சாப்பிட்டு வெளியே ஒரு ரவுண்ட் அடித்து வாக்கிங் போய்ட்டு, சுகரே வராது, 4 சுற்றினா சுகர் வராது, பால் அல்வா சாப்பிடுவாங்க. பால் அல்வாவும் இருக்குது திருநெல்வேலியில், அது ரொம்ப முக்கியமானது. நிறைய திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பால் அல்வா வேறு, பால் அல்வா வேறு, பால்கோவா வேறு, பால் அல்வா வேறு. அப்புறம் தனியாக கிழங்கு உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள், விவரம் சொல்லுங்கள். அப்போ விருந்தாளிகளை எப்படி உபசரிப்பது, விருந்தினரை எப்படி உபசரிப்போம், அது ரொம்ப முக்கியமானது. அந்த மரபு இப்போ பின்பற்றப்படுதா? குறைஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சு. உறவுகளில் விட்டு கொடுத்தல் இல்லாமல் போச்சு. முக்கியமான பாயிண்ட்டை சொல்லணும். ஏன் இல்லை? ஒத்துக்கு ஒரு பொண்ணாக இருக்கமாலாம் விட்டு கொடுத்தல் இல்லை, எல்லாம் தனக்கே சொந்தம்மா. அதுவும் இந்த நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஒரு பையன், ஒரே பையன், பொண்ணு பார்த்தான். ஒத்துக்கு ஒரு பொண்ணை பார்க்காத, ஒரு குடும்பத்தில் உள்ள பொண்ணை பாரு, 2-3 பேர் இருக்க பாரு, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு. அது ஒரு ஒத்துக்கு ஒரு பொண்ணை கட்டினான். எல்லா சொத்தும் நமக்கு தான் வரும், எல்லா நகையும் நமக்கு தான். இங்கே ஒரே பையன், எல்லா வீடும் நமக்கு தான், எல்லா சொத்தும் நமக்கு தான். வாழ்க்கை நமக்கு வேண்டாமா? வாழ்க்கை வேண்டாமா? நகையும் சொத்தும் சோறு போடுமா? எத்தனை நாளைக்கு போடும்? 6 மாதம்தான் டர்ன்னு புட்டுக்கிட்டு. ஈகோ ப்ராப்ளம், நீ பெரியவனா நான் பெரியவனா. ஏன்னா இந்த பிள்ளைய இந்த வீட்டில் எல்லா செல்லமும் கொடுத்து கெடுத்து குடிச்சோராக்கி வச்சுருப்பாங்க, ஒத்துக்கு ஒரு பிள்ளைய வச்சுட்டு. அந்த பையலை அதுக்கு மேலே செல்லம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ பிள்ளைய முன்னால் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் வாத்தியார் அனுப்பும்போது, சார் என் பையலை நல்லா கண்டித்து வளங்க, கணக்கு வரலன்னா அடி நொறுக்குங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சுருங்கம்பாங்க. அது மாதிரி கெட்டு கொடுக்கும்போது, பொண்ணை கட்டி கொடுக்கும்போது, இங்கே பாரு அழுதால் அடித்தால் அங்கே தான் இருக்கணும், என்ன பொசுக்கு வர சொல்ல வச்சுக்கூடாது ஆனால் சொல்லி அனுப்புவாங்க. இப்போ அப்படி இல்லை, அம்மையே சொல்லுதா, நிறைய 80% அம்மா சொல்லி தான் அனுப்புதா. ஏட்டி அங்கே கீச்சு பூச்சின்னா இங்கே எனக்கு சொல்லிடு, நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு சம்பளம் வருது, அப்பாவுக்கு பென்ஷன் வருது, நான் பார்த்து நீ வந்துரு. இப்படி பிள்ளையை கெடுத்தா என்னச்சு? பெற்றோர்களே பெண்களை கெடுக்கிறாங்க, பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. அதுதான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். அதான் இப்போ விருந்தோம்பல் சொல்லும்போது எப்படிப்பட்ட அந்த காலத்தில் இலக்கியங்கள் என்ன சொல்லுகிறது? திருக்குறள் எடுத்துக்கங்க. திருக்குறள் என்ன சொல்லுதுமா விருந்தை பற்றி, விருந்தினரை பற்றி? யாராவது சொல்லுங்களேன். அண்ணாச்சி சொல்லிட்டா யாரோ, மோப்ப கொலையும் அனிச்சம், முகந்திரிந்து நோக்க கொலையும் விருந்து. விருந்தினர்னா யார்? அதிதின்னு சொல்லுவாங்க தமிழில். விருந்தினர்னா யாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நம்ம விருந்தினர்னா நமக்கு சொந்தக்காரங்க வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, விருந்தினர்னு சொல்லுவோம். அது இல்லையா, முகந்தெரியாத நபர்கள் தான் விருந்தினர்கள். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் திண்ணை இருந்தது. அப்போ திண்ணை வச்சு கட்டினா ஓகே, உட்காரலாம் பேசுவான். இப்போ அப்படி இல்லையே, சரக்கு போட்டு வந்து படுத்துருவானே, கக்கி வச்சுட்டு போயிடுவான், நம்ம தான் கழுவி விடணும். இப்போ திண்ணை இல்லாத சரிதான்னு தோணுது இப்போ உள்ள நிலைமையில். அப்போ திண்ணை இருக்கும்,
வயதான முதியோர்கள் வருவார்கள், சாப்பாடு கொடுப்பார்கள், அந்த மாதிரிலாம் உபசாரம் பண்ணாங்க. ஏங்க அவ்வளோ சேட்டை பண்ணான் சிலப்பதிகாரத்தில் கோவலன். கண்ணையை கல்யாணம் முடிச்ச புதுசில் மாசரு பெண்ணே வளம்புரி முத்தே காசே விரையே கரும்பே தேனே உன்னை போல உண்டா, மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனேன்னு பாட்டு இருக்கு. அப்படிலாம் படித்தான். எல்லாம் படித்து எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தான். அப்புறம் தான் அந்த சாயம் வெளுக்கும். யார் இவன் எப்படி என்னன்னு அவளுக்கு பொண்டாடி தெரியும், அவள் எப்படின்னு அவனுக்கு தெரிய வரும். காலப்போக்கில் மாதவியுடன் கூடலாகி இவளிடம் ஊடல் கொண்டு ஆட்டக்காரி பின்னால் போயிட்டான். போய் ஆடாத ஆட்டம்லாம் ஆடினா கோவலன் கேவலன் ஆகிவிட்டான். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்தால், எப்படி இருக்க வேண்டும்னு பார்க்கணும்னு படிக்கணும்னு சொன்னால் ராமாயணத்தில் உள்ள ராமனை சொல்லணும். ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தது ஐடியல் கேரக்டர். ஒருவன் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா கோவலன் சொல்லணும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைன்னு மடக்கு போனால் எல்லாத்தையும் இழந்து திருந்து நிம்மேறான். இது எதுக்கு சொல்ல வரணும், விருந்தூர் அவளும் கெட்டு குடிச்சரா போய் எல்லாம் காலியான பிறகு அவள் அடித்து விரட்டிட்டா, பா ஆன்னு விரட்டிட்டா. இங்கே முட்டுக்கு தொட்டுக்கு மூத்தொடியான்னு பழமொழி உண்டு. முட்டுக்கு தொட்டுக்கு மூத்தொடியான் திரும்ப வாரான், திருந்தி வாரானான். வந்த பிறகு என்ன செய்கிறா, அப்பமும் அவள் என்ன சொன்னா தெரியுமா, வாங்கன்னு வரவேற்று. அப்போ பழைய பொண்டாட்டியாவா, பழைய கண்ணகி இல்லை, பழைய பொண்டாட்டிலா, வாங்க இவ்வளோ நாள் உங்களை பார்க்காம எப்போ ரொம்ப கவலையாக இருந்தேன், நான் தேஞ்சிட்டேன்னு இப்படி ஆகிட்டேன்னு. இப்போ உள்ளவனா வரல உண்டி சாத்திடுவேன். எங்கே வந்த, இங்கே என்ன சொல்லி உனக்கு பணம் இல்லை, அவ கூட போ ஆனால் வெட்டுருவா. அது வேறு மாதிரி விரட்டிடுவா. அவள் உட்கார வச்சு என்ன சொன்னா தெரியுமா, உடனே அரிசி உளுந்துலாம் தயார் பண்ணி அவள் புருஷன் வந்துட்டா சந்தோஷத்தில், நீங்கள் திருந்தின சந்தோஷம், எங்களோட இருங்க, கவலைப்படாதீங்க, சிலம்புல ஹொன் அப்படிங்கா. என்னது சிலம்புல ஹொன், நான் 2 சிலம்பு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டான் வச்சுட்டோம். பெரிய வணிக குலத்தில் பிறந்தவங்கள, வசதியானவங்கள, எல்லாம் இழந்தாச்சுல்ல. பெண்ணாசையினால் இழந்துட்டான். மறு பெண்ணாசையை ஒழிக்க வேண்டும்னாரு வள்ளலார். அதனால் ஒழிஞ்சு போனவன் அவன் என்ன சொல்ல, நான் காலில் 2 சிலம்பு வச்சுருக்கிறேன், ஒரு சிலம்பு தாரேன், இதை வச்சு நீங்கள் வியாபாரம் செய்து நம்ம பழச்சிக்கலாம் அப்படின்னு தைரியம் சொல்கிறான். அதான் மனைவி தேர்தலில் ஆம்பளை இருப்பான். இந்த கணவனுக்கு மனைவி போயிட்டான்னா அவனுக்கு பாதி போல முக்காப்பழம் போச்சு, சோழி முடிஞ்சு, சீக்கிரத்தில் போயிடுவான், அவ்வளோதான். அப்படி தைரியம் சொல்லுதா. சொல்லும்போது என்ன சொல்லுவா தெரியுமா, நான் என்ன தெரியுமா சங்கடப்பட வருத்தப்பட்டேன், நீங்கள் இல்லைன்னா என்னால் வறியோருக்கு ஒன்று ஈவதும் வந்தவரை உபசரிப்பதும் முடியாமல் போச்சு எனக்கு அப்படின்னு வருத்தப்பட்டா. ஏன்னா இவா தாலி அறுத்தவா, சாரி இவ வாழை வெட்டி அப்படின்னு சொல்லி சமூகம் அவளை ரொம்ப எள்ளி நகையாடுது. என்னால் விருந்தோம்ப முடியலையேன்னு வருத்தப்பட்டா. வந்தவர் வறியவர்களுக்கு உணவு கொடுக்க முடியலையே, வாசல் வரவருக்கு கொடுக்க முடியலையே, அப்படி தான் வருத்தப்பட்டாவா. அப்புறம் விருந்து எப்படி கொடுக்கணும்னு மருத நிலத்தில் தான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் இருக்கும்போது மருத நிலத்தில் தான் அந்த விருந்தோம்பல் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. உழவருக்கு அழகு உழுத ஊன் விரும்பல்னு சொல்லுவார். பெண்டிற்கு அழகு உண்டிக்கு, பெண்டிற்கு அழகுன்னு சொன்னாங்க. உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல். தனியாக சாப்பிடக்கூடாது, யாரோடய சாப்பிடணும், கஷ்டப்பட்டவனுக்கு உதவணும். இதெல்லாம் மரபு. அந்த மரபுலாம் காணாமல் போச்சு. விட்டு கொடுத்தல் இல்லை, விருந்தோம்பல் இல்லை, விருப்பு வெறுப்புகள் அதிகமாகிவிட்டன. பொருளாதார சிந்தனை தான் அதிகமாக இருக்குது நம்மகிட்ட அப்படிங்கிறத சொல்கிறது. அப்புறம் முன்னோர்கள் கருத்துக்களை நாம் யாருமே பின்பற்றுறது இல்லை. குடும்பத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் இல்லை, எல்லாமே இல்லாமல் போச்சு. மரபு வாரியாக என்ன செய்வோம், ஒரு அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சால் கூட அண்ணனும் மதினியும் தான் பாக்கு வளத்தை மாற்றுவாங்க, தாம்பளம் விடுவாங்க, முன் சபையில் உட்காரவங்க வைப்பாங்க. போன மாதம் கூட எங்கள் தம்பி வீட்டில் கல்யாணம் முடிஞ்சுது, நம்மளை வகையை வைக்கல. இவ்வளோக்கு நான் விரும்பவே கிடையாது. ஒரு ப்ரொஃபஸராக நல்ல சம்பளம் வாங்கி பென்ஷனும் வாங்கிட்டு இருக்கேன். பழைய ப்ரொஃபஸர், பென்ஷன் உண்டு எனக்கு, பெண்ணும் உண்டு சன்னும் உண்டு, பென்ஷனும் உண்டு. அப்பவுமே மரியாதை இல்லை. காணாத மாப்பிள்ளையை கண்ட மாதிரி அந்த ஒருத்து வராங்க அவங்க. அந்த மரியாதைலாம் போச்சு. சமூக சீரழிவு. இது மரபு மாற்றங்கள் தான் காரணம். இது பொருளாதார நிலைமையிலையும் இருக்குது. சரி, பழைய காலத்தில் உள்ள, ஆனால் இப்போ பழைய மரபு இப்போ உணவு முறையில் திரும்ப வருது. என்ன வருது, பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க இளைஞர்கள்னு சொன்னாலும் இப்பொழுது அங்கங்கே கேப்பை கூழ், கம்மங்கூழ் எல்லாம் விற்கப்படுது. பார்க்குறீங்களா, பானையில் வச்சு. ஆமாம், அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சாப்பிட சொல்லுதான். உணவே மருந்தே உணவுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதிகமாக உண்ணக்கூடாது. அவன் சொல்லுவான், இதில் இனியவை 40 இன்னா 40 ரெண்டையும் வாய்ச்சி பார்க்கணும். நீங்கள்
என்ன, ஊனை தின்று ஊனை பெருக்காதே அப்படிம்பார். ஊனை தின்று ஊனை பெருக்காதே அப்படிம்பார். ஊனை பெருக்காமல் இருப்பது இனிதே அப்படிம்பார். ரெண்டுலேயும் சொல்லுவார் அவர். மாம்சம் திங்காத, அதிகமாக அது சாப்பிடாத, அந்த குணம்லாம் உனக்கு வரும் அப்படின்லாம் சொல்லுவார் அவர். இன்னும் 40 படித்தாலும் வரும். இலக்கியங்கள்லாம் வலியுறுத்துவது தான். அதிகமாக உண்டால் என்னாகும், உண்டி வெய்யோருக்கு உருபிணி எழுதுன்னு இருக்கான். உண்டி வெய்யோருக்கு உருபிணி எழுது. சாப்பிடும்போது வைரமுத்து சொல்லுவார், இந்த புக்கு குறிச்சிக்கிடுங்க, இந்த புக்கில் விற்பனைக்கெல்லாம் ஒரு புக்கு இருக்குது, வைரமுத்து புக்கு. வள்ளுவர் முறை வைரமுத்து உரை வாங்கியிருக்கல? யாராவது வாங்கியிருக்க மாட்டிய என்ன? அது விலகு ஒன்றுது மேடம், வாங்கியிருக்கீங்க. வள்ளுவர் மறை வைரமுத்து உரை எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கில் விற்பனைக்கெல்லான்னு புக் எடுத்து படிங்க. அது பாடமாக இருந்தது. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் 6 வருஷம் பாடமாக இருந்தது, நான் நடத்தியிருக்கேன். அதில் காதல் கவிதையிலேருந்து முதியோர் கல்வி கடன் வரைக்கும் இருக்கும். அதில் சொல்லுவார், டாக்டர்கிட்ட போனதும் நாக்கை நீட்டு என்பார், கல்கத்தா கலியாக நாக்கை நீட்டினேன் அப்படிம்பார். அதில் ஒன்றுனா சொல்லிட்டு வருவார். சொல்லும்போது சொல்லுவார், வயிற்றில் கொஞ்சம் இடம் மிச்சம் வை. சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல் இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிக்கோ. அம்மா தோசை சுட்டுட்டே இருப்பா, நல்லா நெய் ஊற்றி முருகலாக மொளாடி போட்டு துடுதா, 3 தோசை 4 தோசை போதும் நிப்பாட்டுக்கா, 5வது தோசை போக ஆரம்பிச்சிடும், செமிக்காமல் போயிடும். அதிகமாக சாப்பிடாத. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மேடம் நேராயிட்டுன்னு மணி அடிச்சிட்டாங்க, பெல் வச்சுக்கோங்க மேடம். இன்னும் கொஞ்சம் பேசலாம் போல் இருக்கும்போது நிப்பாட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் பேசலாம் போல் இருக்குமே அவர் அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கணும். அதான் மரியாதை. பேசி எப்போப்பா கீழே இறங்குவான், அடுத்த ஆள் வராதா அப்படின்னு சொல்லுற அளவுக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மேடம் சொன்ன சோமசுந்தரி அம்மாவுக்கு நன்றி கூறி, மேடத்தில் நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி, நான் நல்ல இன்னும் நான் தயாரித்தது இன்னும் நிறைய பேசலை. நான் எப்போவுமே வகுப்பு எடுக்கும்போது அப்படி தான், இப்படி போய் அங்கே போய் ஊருக்கதை உலகத்துக்கு கதையெல்லாம் பேசி வருவேன், பாடம் கடந்து போவோம். என் பாடமே அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றும் கெட்டு போகலை. எங்கள் லூரு சார் அப்படி தான் நடத்துவார், நானும் அப்படி தான் நடத்தியிருக்கேன். எனக்கு தெரிந்ததை உங்களோடு இந்த மரபு மாற்றங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மரபு மாற்றங்களை பற்றி என்னால் எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இவ்வளோ நேரம் அருமையாக செவிமடுத்த பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஐயா நல்லா நெல்லை தமிழில் பேசினாங்க. இயல்பாகவும் எளிமையாகவும் இருந்தது உரை. இலக்கியங்களில், உறவுகளில், குடும்பங்களில் எப்படியெல்லாம் மரபு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்து கொண்டார்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக 2வது உரை, நவீன இலக்கியம் வரையறையும் பரிணாமம் என்ற தலைப்பில் முனைவர் மு. சங்கர் அழகு ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க இருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். முனைவர் மு. சங்கர் அழகு அவர்கள் நத்தம் என்பிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். மதுரை யாதவர் கல்லூரியில் முதுகலை தமிழ் பட்டமும் இளங்கலை தமிழ் பட்டமும் முனைவர் பட்டமும் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும் பெற்றவர். முனைவர் பட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பெற்றுள்ளார். பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். நாட்டு நல பணி திட்டத்தில் பல விருதுகளை பெற்றவர். 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார். 32 பட்டிமன்றங்களில் உரையாற்றிய அனுபவம் மிக்கவர். தமிழ்ச்சிற்பி விருது உட்பட நிறைய விருதுகளை பெற்றவர். ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நவீன இலக்கியம் வரையறையும் பரிணாமம் என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். எண்ணியது முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் நசித்திடல் வேண்டுமன்னாய் என்று என் தமிழன்னையை வணங்கி கொண்டு, மாமதுரையிலே தமிழை போற்றிய 3 சங்கங்கள் வைத்த மதுரை மாநகரிலே தமிழ்கூடல் உலகத்தமிழ் சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 92வது அமர்விலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தமிழ்கூடல் சங்கத்தை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களையும், என்னை இம்மேடையிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தரி அம்மா அவர்களையும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எங்கள் முன் ஆலமர விருட்சங்களாக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் ஆசான்களே, தமிழ் பேராசிரியர்களே, இங்கே நாளை விடியும் நல்லதொரு நடக்கும் என்று இளங்கலை
பட்டம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மங்கையர்க்கரசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் முதற்கண் வருகை வரவேற்று இவ்விழாவினை ஆரம்பிக்கிறேன். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். நான் இளங்கலை விலங்கியல் மாணவன் மதுரை யாதவர் கல்லூரியில். எப்பொழுதுமே தமிழ் பற்று என்றாலே நம்முடைய சுருதிப்பட வரும். நம்முடைய இரத்தத்தில் குருதி சொல்லுவாங்க, குருதி இரத்தத்தில் ஊறி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி தவக்கலை என்று சொல்லக்கூடிய பாடங்களை 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படித்து கொண்டு இளங்கலையில் மதுரை யாதவர் கல்லூரியில் ஒரு அமர்வில் நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது முனைவர் கோபால் ஐயாவும் மோகன் ஐயாவும் ஒரு சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்தாங்க. நல்லதொரு செய்திகளை கேட்பதற்கு நம்ம எப்பவுமே செவி மடுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த செய்தியில் பல வார்த்தைகள் தமிழ் சொல்லாட்சிகள் அகர முதல்ல எல்லாமே சொல்லாட்சிகள் வரும். நிறைய பகுதிகளில் வரும்போது இந்த இக்கால கவிதைகள் ரொம்ப மனதில் கவர்ந்து அவருடைய சொல்லாட்சிகளில் நான் ஒரே ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டேன். முடிந்த அளவு வாழ்க்கையில் தூய தமிழில் பேசணும், நாம் என்றாவது ஒரு நாள் ஆசிரியராக போவோம் அப்படின்ற எண்ணம் என்பது எப்போதுமே மனதில் இருக்கும். நான் மாணவரிடம் வகுப்பறையில் சொல்லுவேன், நல்ல மண்ணை தரம் பார்த்து விதைத்தால் அது கண்டிப்பாக பலனை தரும். விதைக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம தேடணும். எங்கே போய் விதைக்கிறோன்றது தான் முக்கியம். அது எந்த இடத்துல தரமாக விதைச்சிட்டோமோ அது கண்டிப்பாக பலனை தரும். ஆக அந்த ஐயா பேசிய பிறகு அப்பயே முடிவெடுத்தேன், நாம் கண்டிப்பாக முதுகலை தமிழ் தான் படிக்கணும் அப்படின்ற முடிவோடு இருந்தேன். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை வீட்டினுடைய கட்டாயத்தின் காரணமாக முதுகலை எம்எஸ்சி சுவாலஜி நம்மளுடைய மதுரை கல்லூரியில் மாலை நேரத்தில் பணியாற்றினேன் 2 ஆண்டுகள். அதை நான் வெளிமுகத்தில் சொல்வதில்லை. 2 ஆண்டுகள் பணியாற்றின ஒரு கசப்பான சம்பவம் தான். என்னால் அதிகமான மதிப்பெண் பெற முடியல. இருந்தாலும் இந்த பட்டங்கள் முடிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப சிரமமாக இருப்பாங்க. வீட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா வருகின்றவங்க பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய ஆயுள் கால பகுதியாக பார்த்திங்கன்னா எல்ஐசின்னு சொல்லுவாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்லேருந்து வருவாங்க. கண்டிப்பாக ஆயுள் காப்பீட்டு நீங்கள் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எடுக்க முன்னாடி வரைக்கும் யோசிப்போம், சென்டிமெண்ட்டாகவும் யோசிப்போம். எடுத்த பிறகு அதை கண்டிப்பாக முழுமையமாக செய்திடணும், அதை முழுமையமாக பணத்தை கட்டிடணுன்ற எண்ணம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய பகுதியில் முதுகலை பட்டம் வாங்கிடணும்னு மதுரை கல்லூரியில் ஐயா வெங்கடாஜலபதி ஐயா கையால் அந்த முதுகலையும் பெற்று மீண்டும் நம்முடைய யாதவர் கல்லூரிக்கு 2000 முதுகலை தமிழ் மாணவராக பணியாற்ற ரொம்ப சுறுசுறுப்பாக வேலைகள் பார்த்தோம். எல்லாமே இருக்கும். ரொம்ப அருமையான காலங்கள் அது. இன்னும் மறக்க முடியாத சம்பவங்கள். இளங்கலை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டால் முதுகலை எனக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லுவோம். ஆக அருமையான இந்த பாடங்களை படித்து ஏறக்குறைய 2004 எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே கல்லூரி பேராசிரியர் பணி கிடைக்கும். நான் ஒரு வித்தியாசமான சிறப்பு ஒரு மாணவனாக திகழ்ந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே கல்லூரி பேராசிரியர் கிடைக்கும். எனக்கு பள்ளியில் ஆசிரியராக கிடைத்தது. அதுவும் 2ஆம் வகுப்பு மாணவருக்கு அனைத்து பாடங்களையும் நடத்தக்கூடிய ஆசிரியர். இங்கே பகுதியில் பெரியார் மாளிகைன்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. நம்ம எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். அது பக்கத்தில் கீர்த்தனா பள்ளி என்று ஒரு பள்ளி இருந்தது. அதில் 2ஆம் வகுப்பு மாணவர் என்னுடைய மாணவர் ராஜன். அவருக்கு கொஞ்சம் கை இப்படி தான் இருக்கும். அவர் இன்றைக்கி நம்முடைய காவல் கண்காணிப்பாளரில் முதல் துறையில் பகுதியில் தேர்வு செய்து பயிற்சி எடுத்தவர். 2ஆம் வகுப்பில் என்னுடைய மாணவர் அவர் ராஜன். மறக்க முடியாது. இந்த தமிழ் சொல்லாட்சிகளை பார்ப்பதற்கு, தமிழ் மேற்கோள்களை, ஆங்கில புலமைகளை பார்ப்பதற்காக லிஃப்கோ டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கும். ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் தேடி பார்த்து செய்திகளை மேற்கொண்டு அங்கே கொடுப்போம், நடத்தும். அப்படிலாம் நடத்த ஒரு அனுபவம். எவ்வளவு தொகை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு எங்களுக்கு சம்பளம் இருக்குன்னீங்க? 600 ரூபாய் எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள். காலையில் 7:45 முதல் மதியம் 3:45 மணி வரைக்கும் பணி. நான் தான் உடற்கல்வி ஆசிரியர், வகுப்பாசிரியர், எல்லாமே நான் தான். 600 ரூபாய். ஆனால் பெருமையாக இருந்தது. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இலக்கியத்தை பற்றி நிறைய பார்க்குறோம், வாழ்வியலில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அதை மறந்துட்டோம்.
இன்றைக்கி நிறைய கால மாற்றத்தில் பரிணாமத்தில் எல்லாத்தையும் மாறிக்கொண்டே போகக்கூடிய நிலைகளில் அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அனுபவங்கள் ரொம்ப முக்கியமானது. நேற்று காமராஜர் பொறியியல் கல்லூரியில் தேர்வுத்தாள் திருத்தினேன். நான் திருத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது, ஒரு பரிணாமத்தில் எங்கெல்லாம் போயிருக்குது. நம்ம சங்க இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி, 10 பாட்டு 8 தொகை, அதில் இல்லாதே எதுவுமே இல்லை. அக வாழ்க்கையும் இருக்குது, புற வாழ்க்கையும் இருக்குது. இந்த அக வாழ்க்கையில் புற வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையும் இருக்குது, போர்க்கள வாழ்க்கையும் இருக்குது. காதல் வாழ்க்கையை சொன்னால் இளைஞர்கள்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்து வந்துடுவீங்க. ஏன்னா காதல் எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு சொல்லாட்சியை நீங்கள் மறந்துட்டே அதை சொல்லிவிட்டு அந்த பகுதிக்கு நான் வர்றேன். நீங்கள் தாயை எப்படி அழைப்பீங்க? அம்மா. இதுக்கு அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? அர்த்தம் இருக்குதா? அர்த்தம் இல்லாத சொல்லு தமிழ் சொல்லாட்சிகளே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? சரி, உயிரெழுத்துக்களில் ஆ என்ன எழுத்து? ஆ என்ன எழுத்து? ஆ என்ன எழுத்து? உயிரெழுத்து. ஆ உயிரெழுத்து. இம் என்ன எழுத்து? மெய்யெழுத்து. அதுக்கு பேர் உடம்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆ உயிரெழுத்து, இம்மு மெய்யெழுத்து. மா கூட்டுங்க, இம்மு கூட்டல் மா. அதில் உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது. எங்கள் தமிழ் சொல்லாட்சியில் மெய்யெழுத்து என்றால் உடம்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சரிங்களா? இப்போ ஆனாவனா சொல்லுங்கள் எல்லாரும். எங்களுடைய தமிழாசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? ஆ ஆ இ ஈ உந்தி முதலாக நுந்தி வழி தோன்றி உயிரிலிருந்து பிறக்கக்கூடியது ஆ. இப்போ சொல்லுங்க மெய்யெழுத்துக்களை. இம் சொல்லுங்க. மெய் என்றால் உடம்பு. அப்ப உயிரையும் உடம்பையும் கொடுத்தவள் யார்? அம்மா. புரிந்ததுங்களா? அம்மா சொல்ல சாதாரணமாக நினைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அப்பா தரலையா? அப்பா கொடுக்கலையா? கொடுத்துருக்காரு. அவர் அங்கே இருக்காரு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தையும் கொடுத்தவர் தான் அப்பா. அர்த்தமில்லாத சொல்கள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த சும்மா என்ற சொல்லுக்கு தாங்க அர்த்தம் கிடையாது. தொல்காப்பியத்திலையும் சேர்த்து பார்த்தோம், தண்டி அலங்காரத்துலையும் தேடி பார்த்தோம், யாப்பிளங்கலக்காரிகளையும் கேட்டால் சும்மா அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் கிடையாது. ஹலோ அப்படின்றது கிடையாது. தேர்வுத்தாள் திருத்தி வந்த பிறகு கால மாற்றங்கள் இருக்குது. நான்லாம் ஒரு தனியார் கல்லூரியில், சுயநிதி கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு தேனி. நான் இயங்கிக் கொண்டே இருக்கணும். இங்கே அமர்வதற்கு முன்னாடி பல்வேறு வேலைகளை அங்கே பார்த்து வைத்தால் மட்டும்தான் இந்த அரங்கத்தை நான் சிறப்பு செய்ய முடியும். வேலை தனியார் கல்லூரியில் நான் ஒரு இயக்குனராக இருந்தாலும் எனக்கு கீழ் பணியமர்த்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கான பழுவல்களை சரிப்பட செலுத்தணும். பேருந்தில் பயணம் செய்கிறேன். திருமங்கலம் வரைக்கும் வரக்கூடிய பேருந்தில் எல்லாருமே அமர்ந்துருக்கிறாங்க. ஒரு பேருந்தில் எத்தனை பேர் பயணம் செய்வோம்? 55 பேர் 60 பேர் பயணம் செய்வோம். அந்த பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி, 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி எப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மாறி போயிடுச்சுங்க. கூட்டமான நிறைந்த பேருந்து தான். எல்லாருமே எடுத்து கையில் வச்சுட்டாங்க, காதில் வச்சுட்டாங்க. எல்லாருமே செல்லிடை பேசியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது செல்லிடை பேசியா இல்லை செல்லால் நம் உடம்பை அரிக்கக்கூடிய பேசியா என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையே அவ்வளோ ஒரு அகமகிர்ந்து பேசக்கூடிய நிலைகள் போய் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே அந்த பரிணாமத்தோடு பார்த்து பேசிகிட்டே வர்றாங்க. இதெல்லாம் பரிணாமத்தினுடைய பகுதி தான். எப்போ நமக்கு இலக்கியம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குதுமா? இலக்கு கூட்டல் இயம். எல்லையில்லாத தமிழ் சொல்லாட்சிகளை இயம்புவதுதான் இலக்கியம். அது தமிழ் மரபுகளோடு சொல்லக்கூடியது. அதை நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, இலக்கண முறையோடு மரபுகள் சார்ந்து சொல்லக்கூடியது. எதுகை, மோனை, சந்தம், சுவை, நயம் எல்லாமே இருந்துச்சு. அது வித்திட்டவங்களெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து என்னது? புதுக்கவிதை. புதுக்கவிதை எப்படி இருக்கு? ஒரு புதுக்கவிதை அழகாக சொல்கிறேன், உங்களுக்கு அது அர்த்தத்தை பாருங்கள். காலையில் பூவை பார்த்தேன் இளம் குமரி, மாலையில் பார்த்தேன் முழு கிழவி. என்ன அர்த்தங்க? காலையில் பார்த்தேன் இளங்குமரி, மாலையில் பார்த்தேன் முழு கிழவி. என்னங்க அர்த்தம் அதுக்கு? இது கைக்கு கவிதை, ஒரே வார்த்தையில் இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் பாருங்க, பூவுக்கு மட்டும்தான் நறுமணம் இருக்கு. அது முள்ளில் இருக்குதா, அது எந்த பகுதியில் வளருதுன்னு தெரியாது. அது வாசனை இருக்க இடமா வாசனை அற்ற இடமான்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அது சின்ன காம்புகளை தாங்கி கொண்டு அது அழகாக மலர்ந்திருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? ஐயா, எங்களுடைய ஐயா ஹரிஹரன் ஐயா அழகான சொல்லாட்சிகளை மரபுகளை சொல்லிட்டு இருந்தாங்க.
நிறைய பேர் அகமகிழ்ந்து, சில பேர் கேட்டீங்க அகமகிழ்ந்து, ஐயோ நம்ம மங்கையர்க்கரசி கல்லூரியிலேருந்து வந்து உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லாட்சிகள்லாம் கிடைக்காதுங்க. ஏன்னா நான் வந்து முற்பகல் பிற்பகல் போய் உணவு நேரத்தில் இருக்குது, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு வீயப்படும்னு எப்படா சங்கரல ஐயா முடிப்பாருன்னு இருப்பீங்க. அப்படி தான் அந்த காலங்கள் இப்போ எல்லாம் போயிடுச்சு. தமிழ் சொல்லாட்சிகளை கேட்பதற்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ ஆர்வமாக எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் யாராவது ஒரு சொல்லாட்சிகள், ஒரு புதுவிதமான செய்திகளை சொல்ல மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் கற்றது தான். கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. இல்லை என்பது மூடத்தனம், கைகள் பத்தும் மூலதனம். நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு பேப்பர் எடுத்து உங்களை எழுதி பாருங்கள், உங்கள் கைக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய மைத்துனர் ChatGPT அவற்றை போய் தேடுறோம், எனக்கு அதை தருக இதை தருகன்னு. இதே சிம்மக்கல் இருக்கக்கூடிய நூலகத்தில் 50 ரூபாய் சந்தா தொகை கட்டி நான் இருசக்கர வாகனம் அல்லாத மிதிவண்டியில் வந்திருக்கிறேன். அந்த 15 நாட்களுக்குள்ளே திரும்ப போய் நம்ம பார்க்கணும். ஐயா அம்மா வந்து நேற்றைய முன்தினம் எனக்கு அழைப்பு கொடுத்த போது, நவீன இலக்கியம் பரிணாமம் எதில் சொல்லலாம், ஏதாவது ஒரு சொல்லாட்சியை கண்டுபிடிச்சலான்னு எனக்கு ஐயா வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய மைத்துனர் ChatGPT நான் தேடலை, என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வேகமாக தேடினேன். மனமகிழ்ச்சி வருகின்ற பொழுது தான் புத்தகத்தை தேடுங்க, ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், உங்கள் ஆயுள் கூடும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆயுள் கூடும். புத்தகங்களை தேடுங்க, புத்தகங்களை படிங்க, படித்ததை நினைவில் வைத்து கொள்ளுங்க. வாசிப்பது மனிதனை நேசிக்க, மனிதனை புசிக்க அல்ல, மனிதனை வார்த்தைகளால் திட்டுவதற்கல்ல. அப்போ எனக்கு கைலாசபதி ஐயாவுடைய புத்தகங்கள் கிடைச்சது. நவீன இலக்கியத்தை பற்றி நான் பரிணாமத்தையும் வரையறையும் மக்களுக்கு சொல்லணும், மாணவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். பார்த்ததில் அவர் சொன்னவை அர்த்தத்தை வைத்துக்கொண்டு சில கவிதைகளாக மாற்றினேன். அதை ஒரு வார்த்தைகள். ஒரு சமூகத்தின் சிந்தனை எவ்வளவு உயரமோ அந்த சமூகத்தின் இலக்கியமும் அவ்வளவு உயரம். இலக்கியம் காலத்தை பதிவு செய்கிறது, நவீன இலக்கியம் காலத்தையே மாற்ற முயல்கிறது. மாற்றமடையும் மனிதன் வாழ்வில் உண்மை அனுபவங்களை புதிய மொழி, புதிய வடிவம், புதிய சிந்தனையுடன் வெளிப்படுத்துகிறது. நவீன இலக்கியம் அழகுக்காக எழுதப்படவில்லை, அர்த்தத்திற்காக எழுதப்பட்டது. நவீன இலக்கியம் மாற்றங்களை கொண்டு வந்தது. நிறைய மாறிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு மூட்டில் வலி ஏற்படுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூட்டில் வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஐயா கூட அருமையாக ஒரு சொல்லாட்சி சொன்னாங்க, அதை மேற்கோள் காமிக்கன்னு நினச்சேன். எல்லாரும் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹாஃப் சாரி, இந்த தாவணி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு அறிவியல் உண்மை இருக்குது தெரியுமா? இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நோன்பு, மார்கழி நோன்பு விரதம் இருப்பாங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், எங்களுடைய அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் மார்கழி மாதம் அரச மரத்தை சுத்த சொல்கிறாங்க, காலையிலிருந்து எறும்புக்கு உணவளிக்கக்கூடிய மாக்கோளத்தை ஏன் போட சொன்னாங்க தெரியுமா? மாணவிகள், உங்களை தான் இளங்கலை மாணவிகள் சொல்லுங்கள். ஏன் மார்கழி மாதம் பெண்களை காலையில் எழுந்திருக்க சொல்கிறாங்க? கண்டிப்பாக ஒரு சில மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கட்டாயப்படுத்துகிறாங்க. அறிவியல் நுட்பம் இல்லாத இலக்கியங்கள் எதுவுமே கிடையாதுங்க. வாழ்வியலில் எல்லாமே அறிவியலோடு இருந்திருக்குது, அதை மூடப்பழக்கங்களாக மாற்றிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த காலையில் நம்முடைய ஓசோன் மண்டலத்தில் ஒரு சில மாற்றங்கள் 4லிருந்து 5 மணி 6 மணிக்குள்ளே மாற்றம் ஏற்படும். அறுதியாக சொன்னோன்னா 4லிருந்து 5, அதை விஸ்வரூபம்னு சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த காலையில் பெண்கள் வந்து அந்த காற்றை சுவாசிக்கின்ற பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. ஏன் ஆஃப் சாரி கட்ட சொல்கிறாங்கன்னா, காற்றோட்டமாக நம்முடைய என்ன செய்யணும், உடல் வாயில் சென்று வர வேண்டும். அப்பொழுது தான் பெண்கள் வந்து கர்ப்பம் தரித்து பிரசவத்தின் போது எளிமையாக இருக்கும். ஏன் மெட்டி போட சொல்கிறோம், ஏன் காது ஊற்ற சொல்கிறோம்? அதுக்குமே தத்துவம் இருக்குது. ஏன் காது ஊற்ற சொல்கிறோம்? என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய காதை பிடிச்சி திருவுறாரு. பையன் மந்துன்னு இருக்கான், என்னையா 5 வயசாச்சு காது குத்தலை? காதை குத்துனா தான் நரம்பு விரிவடையும், நரம்பு விரிவடைந்தால் தான் எளிமையாக கற்றுக்கொள்வான், மனனம் செய்து கொள்வான். இதெல்லாம் யார் சொல்கிறது? நீங்கள் எல்லோரும் என்ன செய்கிறீங்க, போய் நம்முடைய இருக்கக்கூடிய செல்ஃபோனில் போய் பார்க்குறீங்க. இதெல்லாம் உலகத்தில் அன்னைக்கே சொல்கிறாங்க, 5 வயது ஆயிடுச்சா காதை குத்திரியா, நரம்புகள் விரிவடைய வேண்டும், அப்போ தான் மூளை அதிகமாகும். எதுக்கு வந்து பிள்ளையாரை நம்ம வந்து உக்கி போட்டு கும்பிட்றோம்? சுறுசுறுப்பு வரணும். ஏன் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலி வருது? அன்னைக்கு சமையல் அறையை கீழே வைத்தாங்க,
ஒரு நாளைக்கு 10-5 தடவை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் வந்து எந்திரிச்சு உட்கார்றாங்கல்ல சமைக்கும்போது அவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கின்ற தன்மை இருந்துச்சு. அதுவே அவங்களுக்கு உடல் பயிற்சியாகவும் இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் நின்று கொண்டே சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த உடலினுடைய பருமனை எங்கே இருக்கும்? அந்த மூட்டில் தான் போய் தாக்குது. அதுக்கு நிறைய நாட்டு வைத்தியம், சித்த மருத்துவம் எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நாமளே செய்து கொள்ளலாம். எருக்களம் பால் இருக்கும், அந்த எருக்களம் பாலை வெதுவெதுன்ற தண்ணியை அங்கே வச்சுட்டு எருக்களம் பால் அடிப்பாங்க, சரியாக போகுதுன்றாங்க. இது நம்ம கற்றுக்கொள்ளலை, கிராமத்தில் இருக்கக்கூடிய வழக்கம். ஆக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரிணாமத்தில் எல்லாமே மாறிடுச்சு. ஆக இதெல்லாம் ஒரு மேற்கோளாக சொல்லிட்டு இலக்கியத்துக்குள்ளே நம்ம போவோம். ஐயா, இலக்கியத்தை பற்றி சொல்லணும். ஐயா, நான் வந்து இளங்கலை தமிழ் பாடம் எடுக்கவில்லை, முதுகலை தமிழ் பாடம் எடுக்கவில்லை. நான் என்னை பறைசாற்றி கொள்ளவும் அல்ல. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு சுயநிதி கல்லூரியில், ஒரே கல்லூரியில் 23 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண பேராசிரியர். என்னால் என்றது தமிழினுடைய சொல்லாட்சிகளை நல்வழிப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறேன். என்னுடைய மாணவரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. என்னை பற்றி அவருக்கு நல்லாக சிறப்பாக தெரியும். உண்மையிலேயே இந்த நவீன இலக்கியம் தேடி பார்த்ததில் கைலாசபதி ஐயா சொல்கிறாரு, நிறைய புத்தகங்களை பார்க்கும்போது 1800 அச்சு இயந்திரம் வந்த பிறகு நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டது. சமூகத்தில் வந்து 1850க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? நிறைய பேருக்கு தெரியாது. நாம் சுதந்திரம் அடைந்தது 1940 இரவில் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சமூகத்தில் இருந்துச்சு அப்படின்றது நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது. சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. தொழிலாளி முதலாளி நடைபெற்றது, பெண்ணிய கொடுமை நடந்தது, தாழ்த்தப்பட்டவங்களை என்ன செய்யலை, கோயிலுடைய கருவறைக்கு அனுமதிக்கலை. இதெல்லாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை கொண்டு வந்த காலம் அது அப்போ இருந்துச்சு. இதையெல்லாம் வெளிக்கொணர்வதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேடினாங்க. இலக்கியம் உதவி செய்தது. எங்கேருந்து பிறந்தது? நாட்டுப்புற பாடல்களில் பிறந்தது. நாட்டுப்புற பாடல்களை வயல்வெளிகளில் இன்றைக்கும் வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. தாள் என்றால் ஆட்டு. சில பேர் பார்த்துருப்போம், தாளாட்டு பாடும்போது பாடியிருப்பாங்கல்ல. தாளாட்டு பாட தெரியுமா? தாளாட்டு எத்தனை பேருக்கு பாட தெரியும்? லுழலாயின்னு சொல்லி பாடுவாங்க. ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ ஆராரோ ஆரிரரோ. இதெல்லாம் அழகான வார்த்தைகள். இன்றைக்கி அதெல்லாம் கேட்குறதுல டேப் ரெக்கார்டில் போட்டு வந்துடுறாங்க. நாட்டுப்புற பாடல்களிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க, சொல்லாட்சியில் எடுத்துக்கிட்டு வடிவமைத்து முதலாக கொண்டு வந்தவர் பாரதியார். பாரதியாரில் எண்ணற்ற பாடல்கள் இருக்குது. பாரதியார் நம்ம வந்து பார்த்துட்டே போனால் அவர் கடல் மாதிரி. 39 வயது தான், யானை மிதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு முண்டாசு கவிஞன். எட்டயாபுரத்தில் பிறந்தவர். அவர் வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் கூட சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை நிறைய கொண்டு வந்தார். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், கடல் மேலே முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் கட்டுவோம், பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் கட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று கோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இன்றைக்கெல்லாம் அந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பாரதியார் பாடல்கள் இருக்குது. பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நிறைய பாடல்கள், பாஞ்சாலி சபதம், நிறைய பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யுது? பரிணாமத்தை ஏற்படுத்துவதற்காக சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை ஏற்பட்டது. சமூகத்தில் என்ன இருக்குது? டச்சுக்காரர்கள் வந்தாங்க. அவங்க மேற்கத்திய நாடுகள்லேருந்து அங்கிருந்து கடல் மூலமாக வந்தவங்க அவங்களுடைய வாசனை திரவியங்களையும் பொருள்களையும் விற்பனை செய்வதற்காக நம்ம நாட்டில் வந்தவங்க என்ன பண்ணாங்க? நம்முடைய அரசாட்சிகளை மெல்ல மெல்ல அமர்ந்தாங்க. அரியணையில் பக்கத்தில் உட்கார்றது, அவ்வப்போது அறிவுரைகள் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கிழக்கிந்திய கம்பெனியை ஏற்படுத்தினாங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனியை ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க? எல்லா விதமான வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி வந்தாங்க. அப்புறம் அரசியல் தலையீடுகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல என்ன செய்கிறாங்க? டச்சுக்காரருக்கு அப்புறம் போர்ச்சுகீசியருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் அப்படியே நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளே வந்து நாங்கள் தான் எல்லாமே. ஏறக்குறைய 100 ஆண்டுகள் நம்ம நாட்டில் வந்து ஆட்சியை செலுத்தினாங்க. அப்போ நவீன இலக்கியம் பிறந்த பிறகு தான் மக்கள் என்ன செய்கிறாங்க? கிராமப்புறமாக அங்கங்கே பாடிக்கொண்டிருந்தாங்க. திண்ணைகளை ஏன் கட்டினாங்க? ஐயா சொன்னாங்க, வரவேற்புரை நோப்பக்குலையும் அணிச்ச முகம் திரிந்து நோப்பக்குலையும் விரிந்து. திண்ணைகளை ஏன் கட்டினாங்க தெரியுமா? திண்ணைகளை ஏன் கட்டினாங்க?
இன்றைக்கி திண்ணைகள் போயிடுச்சு. அதுதான் வரவேற்பறை. வழிப்போக்கர்கள் வந்து தங்கும்போது மாட்டு வண்டியில் ரொம்ப தூரம் வருவாங்க. பயணிக்கும்போது அந்த மாட்டு வண்டி அங்கே வச்சுட்டு காலார அந்த திண்ணையில் ஒரு செம்பு தண்ணி இதுவும் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சற்று அமர்ந்து அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த சாதத்தை என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிரியாணி வந்த பிறகு புளிச்சோறு போயிடுச்சுங்க. புளிச்சோறுக்கும் துவையலுக்கும் மனமே வேறு வேறு. இன்றைக்கி புளிச்சோரே யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் உன்னதமான உணவு அதுதான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லா கலவை சாதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளாக ரொம்ப எளிமையான உணவாக வந்துருச்சு. அதுதான் அன்றைக்கி வரவேற்பறையாக இருந்துச்சு. ஒவ்வொரு கிராமத்திலும் யார் ரிசப்ஷனிட்டு, இன்றைக்கி வாசன் ஐக்கர் பெரிய பெரிய பகுதிகள்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க, மகளிர் நின்று வாங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்றாங்க. ஆனால் கிராமத்துக்கு போங்க, அங்கே காது குவளை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் வரவேற்பாங்க. யாரா பேராண்டி, யாரா பேத்தி, எங்கேம்மா இருந்து வந்திருக்கீங்க, வாப்பா நம்ம வீட்டுக்கு வாப்பா, வயிறார சாப்பிட்டு போகலாம். அந்த உள்ளன்பு அங்கே இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கால மாற்றத்தில் மாறிப்போச்சு. ஆக ஆங்கிலேயர்கள் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அடுத்து சுயமரியாதை இயக்கம், தண்டி இயக்கம் எல்லாம் நடத்துனாங்க. காந்தியடிகள் நடத்துனாங்க, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏற்படுத்தினாங்க. பெண்கள்லாம் வந்தாங்க. பெண்களில் நிறைய பேர் இருக்காங்க. பத்மாசினி அம்மா இருக்காங்க, ஞானம்மாள் இருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம் இருக்காங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வேலுநாச்சியார் இருக்காங்க. பெரிய மருது சின்ன மருது சகோதரர்கள் இறந்த பிறகு கூட வேலுநாச்சியார் போருக்கு போனாங்க. பெண்கள் நிறைய வந்தக்கூடிய காலகட்டம். ஏன் கள்ளுக்கடையில் கண்ணம்மா, கள்ளுக்கடை மறியலில் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து போராட்டம் நிகழ்த்திய பிறகு தான் இலக்கியத்துக்கு ஒரு புத்துணர்வு வந்துச்சு. மக்கள் எப்போ படிக்க ஆரம்பித்தாங்க, நவசக்தி, இந்தியா போன்ற வார பத்திரிகைகள் மூலமாக நிறைய பகுதிகளை படிக்க ஆரம்பித்தாங்க. ஆகா, நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம், நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், இவனுக்கிட்ட ஏன் நம்ம இருக்கணும், வெள்ளையனை வெளியே போ, வெள்ளை கொக்கே நீ வெளியே போ, நீ இருக்காத அப்படின்னு பல பாடல்களை எழுதி புரட்சி செய்தாங்க. பாரதியார் மட்டுமா பாடினார், பாரதிதாசனும் பாடினார். பாரதிதாசன் குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு, அவருடைய அழகின் சிரிப்பு பாடலுக்கு நிகர் எதுவுமே சொல்ல முடியாது. இயற்கையை அழகாக சொல்லியிருப்பார். அந்த ஏர் உழவன் காலையில் கலப்பையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அந்த செங்கதிரோன் கதிரை வீற்றுகிறதா, அது வந்து இந்த புல் நுனியில் இருக்கக்கூடிய தளிர்களில் கூட அழகாக பறைசாற்றுகிறது. அப்படி வருகின்ற பகுதியை காலையில் கண்டேன், அழகாக பாடியிருப்பார். அவருடைய குடும்ப விளக்குலாம் குடும்பத்தினுடைய அனைத்து பகுதியும் சொல்லியிருப்பாங்க. ஆக பாரதிதாசன் பாரதியாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வாவு சிதம்பரனாரை பார்க்கலாம். நம்மெல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி சிறைச்சாலையில் தண்டனை இருந்தால் மட்டும்தான் அவரை போகிறாங்கன்னு. ஆனால் வாழ்நாளில் பாதியை வந்து செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் நாட்டுக்காக சிறையிலேயே ஆயுளை கழித்தவர். அவங்களுடைய கொடுத்த சுதந்திரத்தை தான் அன்றைக்கி சுவாச காற்றை நம்ம சுவாசித்துட்டு இருக்கோம். ஆக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை, நாவல்கள், புதினங்கள் எல்லாம் வந்துச்சு. கவிதை என்றால் என்னன்னு தெரியுமா? ஏன் அதை கவிதைன்னு சொல்கிறோம்? கவிதை ஏன்னு சொல்கிறோம்? கவிதையினுடைய அடைமொழி என்ன? கருத்துக்களினுடைய விதை, அதுதான் கவிதை. கருத்து இருக்கணுமா? அதை ரெண்டாக பிரிக்கிறான், மரபு கவிதை, புது கவிதை. இலக்கண முறையோடு சொன்னால் அது வந்து மரபு கவிதை. இலக்கண முறை இல்லாமல் கருத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா அது புது கவிதை. அவர் தான் வைரமுத்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய பழனி பாரதி, இவங்க எல்லாமே வந்து புது கவிதையாக கொண்டு வந்தவங்க. பழைய கவிதை தான் நம்மளுடைய பாரதியார், பாரதிதாசன், பழைய கவிஞர்கள் பூராமே வந்து பார்த்திங்கன்னா மரபு கவிதையோடு சொன்னாங்க. ஆக 1800க்கு பிறகு 1850க்கு பிறகு நிறைய மாற்றங்களை நம்ம காலத்தில் கொண்டு வந்தது. ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பரிணாமம் ரொம்ப முக்கியமானது. நவீன இலக்கியங்கள் நிறைய வந்துச்சு. குளத்தங்கரை அரச மரம், அடுத்து வாவேசு ஐயர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய கதைகளில் சொல்லி மக்கள் மத்தியில் நிறைய என்ன செஞ்சாங்க, புரட்சிகளை ஏற்படுத்தினாங்க. அந்த புரட்சிகளின் வாயிலாக என்ன பண்ணாங்க மக்கள், ஆகா நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம், வெளியில் வரணும் அப்படின்னு. ஆக ஒவ்வொரு இலக்கியத்திலையும் பரிணாமம் இருக்குது. நம்ம 10 பாட்டை 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு பார்க்குறோம். இதெல்லாம் அரை இலக்கியம்னு சொல்கிறோம். 11 கீழ்கணக்கெல்லாம் 11 மேற்கணக்கெல்லாம் உலகத்தை காலம் காட்டும் கண்ணாடி. நம்முடைய காலத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த இலக்கியமே தோன்றப்படலை. ஏன்னா தமிழ் சான்றோர்கள்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க கற்றதை கொடுத்ததை ஓலைச்சுவடிகளை எரிச்சிட்டாங்கன்றாங்க. நிறைய தரவே இல்லை. ஏன்னா நம்ம பரிபாடல் 18 குறிப்பிட்ட பாடல்கள் தான் கிடச்சிருக்குது. நிறைய பாடல்கள் இன்னும் கிடைக்கப்படலை. கிடைச்சிருந்தா இன்னும் நம்ம வந்து பெரிய பெரிய பகுதிகளாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய பகுதிகளை ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளாக தொகுதிகளாக தேர்த்து தான் நாம் இன்றைக்கி அதனுடைய அடிச்சொல்லை வரையறை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நவீன இலக்கியம் எப்பெல்லாம் மாறுச்சு, அப்போ ஐரோப்பியருடைய வருகைக்கு பின்னாடி அச்சு இயந்திரம் வந்ததுக்கு முன்னாடி, அச்சு இயந்திரம் முன்னாடி வரல, ஏன்னா எழுத்தாணி கொண்டு தான் எழுதிட்டு இருந்தாங்க. அச்சு இயந்திரங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பத்திரிகைகள் வந்துச்சு. பத்திரிகையில் மக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையில் உங்களுக்கு தெரியும், கல்கண்டு வார பத்திரிகைலாம் இருக்கும். இன்றைக்கி சிறுவர் மலரில் வெள்ளி மலர் பார்ப்பாங்க. இந்த குறுக்கெழுத்து போட்டிலாம் இருக்கும். ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில
சொல்லாட்சிகள் கூடிய கதைகள் வரும், சின்ன சின்ன கதைகள். அந்த கதைகள்லாம் பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன வரும் இந்த கதையில் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தொலைக்காட்சியில் வரக்கூடிய இதில் இரவில் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, எதிர்நீச்சல் பார்க்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் சொன்னேன்ல, வரவேற்பறையை மாறி போச்சு. ஒரு அழகான வகுப்புரையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி வரவேற்பறைகள் மாறி போச்சு அப்படின்ட்டு. வீட்டு முழுவதும் வெளிகளில் போர்டில் முன்னாடி வச்சுருக்காங்க, நாய்கள் ஜாக்கிரதை, நோ பார்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். அப்புறம் அந்த அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே பீங்கான் வச்சுருக்குறாங்க. மனித நேயம் இல்லை, மனிதத்தோடு வரவேற்க முடியல. காலங்கள் மாறிப்போச்சு. அன்றைக்கி சொல்லுவாங்க, காந்தியடிகள் சொன்னாங்க, என்றைக்கு ஒரு பெண் தனியாக நம்முடைய பகுதியை சுற்றி வர்றாங்களோ இரவில், அப்போ தான் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி ஆண்மகனே என்ன செய்யலை, தனியாக போயிட்டு வர முடியல. காலங்கள் மாறிடுச்சு. யார் மாட்டினா? நாமெல்லாம் தான் சேர்ந்து மாற்றிட்டோம். நம்பிக்கை இல்லாத ஒரு பகுதியாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, புத்தகங்கள் படிக்கக்கூடிய பகுதியில் போயிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர்கிட்ட கேளுங்க, ஒவ்வொருத்தரும் குறைந்தது 500 புத்தகமாவது பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய பகுதிகள் 12 வகுப்பு படித்து இன்றைக்கி 15 வகுப்பு பகுதியில் படிச்சிருக்கீங்க. எத்தனை புத்தகங்கள் படிச்சிருப்பீங்கன்னு கேளுங்க, ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருப்பீங்க. புத்தகமாக படிக்கக்கூடிய மரபே போயிடுச்சு. தன்னுடைய மேஜர் புத்தகம் படிக்கக்கூடியவங்களே ரொம்ப அறியிட்டு சொல்லலாம் உங்களுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு. என்னுடைய மாணவர்கிட்ட கேட்குற, யாருடைய ஆத்தர் புத்தகத்தை நீ படிக்கிறேன்னு? நாங்கள்லாம் கேட்டால் சொல்லுவோம், இளம்பூர்ணர் படிக்கிறோம், நச்சினாக்கனியர் படிக்கிறோம், இவருடைய பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க, பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளங்கலை மாணவர்கள்ட்ட யாரெல்லாம் மேற்கோள் எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க எங்கே பார்க்குறாங்க, எல்லாமே பேராசிரியர் பெருமக்கள் குறுஞ்செய்தியாக செய்தியை செல்லிடை பேசியில் அனுப்பிடுறாங்க. அதை பார்த்து கொண்டு படித்து கொண்டு தேர்வுகள் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இருந்துச்சு. நேற்றைய முந்தைய தினம் என்னுடைய கல்லூரியில் வேலைவாய்ப்பு பயிற்சி, ஏன்னா கண்டிப்பாக தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தது. மாணவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வேலையில் அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மென்பொருள் நிறுவனமாக, அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி பணி கேட்குறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ ஒரு மாணவர் கூட ஆர்வமாக இல்லை. எப்படி உங்களுக்கு காலத்து வரும்? எனக்கு தேவை வேலை, ஆனால் உட்காந்த இடத்துல ஊதியம், ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடியது. அதை ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கோ, விற்பனை செய்த பொருளை அந்த ஊதியத்தை என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வரதுக்காக போக சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைப்பளு வேணும் அப்படின்னா, போய் உட்காந்துடணும், எளிமையாக பார்க்கணும், கை நிறைய சம்பளம் கொடுக்கணும். எப்படி மாணவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக அந்த வேலைக்கு வரக்கூடிய ஆர்வமே குறைஞ்சி போச்சு மாணவர் மத்தியில். எப்படி உங்கள் காலச்சூழலை மாற்றிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு வரப்போ பார்த்துக்கலாங்கய்யா, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைன்றாங்க. இன்றைக்கி உள்ள மாணவர்களுடைய நிலைப்பாடுகள் காலத்தின் கட்டாயத்தில் பரிணாமத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. ஆக நவீன இலக்கியம் காலத்தினுடைய பகுதியில் முன்காலத்திலேருந்து பின்காலத்து வரைக்கும் நிறைய பார்த்திங்கன்னா, மயூரம் வேதநாயகம் பிள்ளை ஒரு இலக்கியத்தில் இந்த நவீன இலக்கியம் என்னை பற்றி சொல்லுகிறது, ஒரு புதுவிதமான புத்துணர்வை ஏற்படுத்துகிறது, வாழ்க்கையினுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஜனநாயகத்தினுடைய ஏற்படக்கூடிய, ஜனநாயகம்னா என்னது? என்னுடைய இந்திய நாடு ஜனநாயக நாடுன்றோம். ஏன் ஜனநாயக நாடுன்றோம்? சொல்லுங்கள் மாணவிகளை, சொல்லுங்கள், ஏன் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம்? ஏன் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம்? எங்களுடைய பகுதியில் இலங்கைக்காரங்க இருக்காங்க, மேற்கத்திய நாடுகள் இருக்கிறாங்க, வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. வந்தோரையெல்லாம் வாழ வைப்பது தான் தமிழ்நாடு. எல்லாருக்குமே அடையாள அட்டை கொடுத்துருவோம். ஏன்? அதனால தான் நம்ம ஜனநாயக நாடுன்றோம். எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. 3 பக்கம் கடல் பரப்புகளையும் 1 பக்கம் நிலப்பரப்புகளையும் உடையதான் நம்முடைய நாடு. ஆனால் எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஒரே பகுதி தான் இருக்குது. மேலை நாட்டில் என்னுடைய மைத்துனர் வேலை பார்க்குறாரு, அங்கே இருக்கிறாரு, அதிக பணத்தை வாங்குறாரு. எனக்கு சிங்கப்பூரில் வாய்ப்பு வந்தது, வாங்கங்கய்யா நீங்கள் தமிழ் பகுதியில் வேலை பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. படித்தது இங்கே, என்னை வாழ வைத்தது தமிழ்நாட்டில். போய் அந்த மாநிலத்தை அந்த மாநாட்டை வாழ வச்சு என்ன செய்ய போகிறோம்? அவர் நிறைய பகுதிகள் வாங்குறாரு, வீடு வாங்கிட்டார், எல்லாமே வாங்கிட்டார். அடுத்தடுத்து பகுதிகள் நிறைய வீடுகளை வாங்கியிருக்கிறாரு. அங்கே ஒரு சட்டம் என்ன பிறப்பிச்சிருக்காங்க தெரியுமா? 99 ஆண்டுகள் மட்டும்தான் அவருடைய பகுதியில் இருக்குமா அவருடைய சொத்து. அதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த சொத்தை அந்த மாகாணத்தில் ஒப்படைச்சிடணுமா. ஆனால் இங்கே எப்படி கிடையாது. என்னுடைய தாத்தா சம்பாதித்த தொட்ட சொத்துக்களை நான் 4-5 தலைமுறைகளாக அடுத்த தலைமுறைக்கு வைத்து விட்டு செல்கிறேன். இதுதான் நம்முடைய ஜனநாயக நாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பகுதி. அது நம்ம ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும், எல்லா பகுதியிலையுமே இருக்குது. நாங்கள் இந்த அலுமினி கூட்டம் நடத்துவோம், மாணவருக்கு தெரியும். வேர்களை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு சொல்லுவோம். வேர்களை நோக்கிய ஒரு பகுதி, ஏன்னா ஆலமரத்தினுடைய பகுதி வேர்கள். முன்னாடி வரும்போது அந்த பின்னாடி உள்ள காலங்களை நோக்கி பார்க்கும்போது நம்ம எப்படியெல்லாம் படித்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு. இப்போ நவீன இலக்கியத்தில் நம்ம பழமையான பகுதிகளை பார்க்கும்போது
புதுவிதமான உணர்வுகள் போய் இன்றைக்கி இன்னும் அவ்வளோதான் 10 ஆண்டுகள் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே மாறிடும். என்னுடைய பையன் வந்து இப்போ 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனை வந்து இந்த செல்ஃபோனை பார்க்காம இருக்க என்னால் முடியல. இப்போ அவனுக்கு நேரம் மட்டும் ஒதுக்கியிருக்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்குறேன், 1 மணி நேரம் மட்டும் பார்த்துட்டு கொடுத்துரு. ஆனால் எங்கள் அப்பா ₹1 தர்றதுக்கு 10 தடவை யோசிப்பார். ஒரு நோட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு 10 தடவை யோசித்தார். ஏன் யோசித்துருக்காரு நான் பல நாள் சிந்திச்சிருக்கிறேன். ஏன் அப்பா நினச்சா சொத்தெல்லாம் விற்றுட்டு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு நினப்பேன். அந்த மனிதர் பின்கால தலைமுறையை யோசித்து இந்த பகுதி நாம் இன்றைக்கி அனுபவித்து போய்விட்டால் வருகின்ற தலைமுறை என்ன செய்யணும் அவர் யோசித்து அந்த சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு வேணும், அவங்க பயன்படுத்தணும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் எப்படியெல்லாம் மாறுகின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு நாம் எதையாவது வைத்து விட்டு செல்ல வேண்டும். அதுதான் மூதாதையர்கள் வாழ்ந்த மரபு. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன செய்யணும், இருக்கிறத ஃபுல்லாக ஒரே டான்ஸ் தான். மென்மையான பாடல்கள் புரியாதுங்க. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்கால் இல்லையோ, நிலையில்லா மாளிகையில் உன்னை மீட்கவும் விரல் இல்லையோ. கலைமகள் கை பொருளே நான் யார் உன்னை மீட்க, வரும் இன்பத்தில் துன்பத்தில் வழிகாட்ட. நான் யார் உன்னை மீட்க, வரும் இன்பத்தில் துன்பத்தில் வழிகாட்ட. ஏனோ துடிக்கின்றேன், இனம் புரியாமல் தவிக்கின்றேன். கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்கால் இல்லையோ, நிலையில்லா மாளிகையில் உன்னை மீட்கவும் விரல் இல்லையோ. கலைமகள் கை பொருளே. அழகான பாடல். வசந்த மாளிகை திரைப்படத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கண்ணாடியால் அடித்ததுக்கப்புறம் எடுத்து கொண்டு வந்து அதை கொடுத்துருப்பாங்க. மது உங்களுக்கு போதை தருதுன்னா அந்த ரத்தம் கூட குருதி கூட உங்களுக்கு போதை தருகிறதான்னு கேட்பாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இந்த மேம்பாலம் கட்டிய பிறகு நான் அவ்வப்போது போயிட்டு வருவேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம் பின்னடைவில் போயிட்டோங்க. நவீன இலக்கியத்தை பேசுகிறோம், காலங்கள் மாறிடுச்சுன்றோம், நிறைய பகுதிகளை சொல்லிக்கொண்டே போனாலும் கூட காலங்கள் நிறைய மாறி ஏன் இப்படியெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்க்கும்போது நான் பெற்றெடுத்த இந்த குழந்தையாக இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும் போலன்னு கலாச்சார சீரழிவு போயிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் மாற்றங்களில் நீங்கள் இளைஞர்களாக வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியாக 2 வரிகளை மட்டும் நான் பார்த்ததில், ரசித்ததில், பிடித்ததில், படித்ததில் ஒரு முறை உங்களோட பறைசாற்ற விரும்புகிறேன். நம்முடைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பரிணாமத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1859 யாழ்ப்பாணத்தில் சைமன் காசி ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் இருந்த தமிழ் புலவர்கள் பற்றிய தமிழ் புளூட்டார்க் என்பதை எழுதியிருக்கார். 1981 சதாசிவம் எழுதிய பாவலர் சரித்திரம், தீபகம், இவங்கெல்லாம் இந்த பரிணாமத்தினுடைய நவீன இலக்கியத்தை புதுசாக கொண்டு வந்தவங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1899 சபாபதி நாவலர் வெளியிட்ட திராவிட பிரகாசிகை என்ற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. 1916 சுன்னாகம் குமாரசாமி புலவர் வந்து எழுதிய தமிழ் புலவர் சரித்திரம், இது வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. அடுத்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச 1980 புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு, இது தமிழன்னர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூலாக வெளியிட்டு நம்ம அவரை ஏற்கனவே தமிழன்னில் பார்த்துருக்குறோம். 1992 மதுக்கா விமலானந்தம் எழுதிய 2 தொகுதிகளாக தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம், இது ஒரு சிறந்த நூலாக இருக்குது. 1999 சாவே சுப்பிரமணியன் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் எளிய தமிழில் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து நவீன இலக்கியத்துக்கு வித்திட்டுருக்கிறாங்க. ஆக கால மாற்றத்தில் பரிணாமம் வந்து மாறிக்கொண்டே போனாலும் அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் அடைவதற்கு இந்த நவீன இலக்கியம் தான் ஒரு புத்துயிர் கொடுத்துச்சு. வாசகர் மனதில் தூண்டி புதுவிதமான நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு கொடிகாத்த குமரன் எப்படி இருந்து பாரு, கொடியை வந்து சாய்க்கவே இல்லை, அவர் குடித்த சுதந்திர காற்றை தான் நம்ம இன்றைக்கி சுவாசித்துட்ருக்கோம். ஆக தமிழர்கள் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆக அவங்களுடைய அந்த கொடுத்துட்டு போன தமிழ் சொல்லாட்சிகளையும் தமிழ் சாராம்சங்களையும் நாமும் பருகி வருகின்ற தலைமுறைக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நம்ம கொடுக்கறதுக்கு கடமையாற்ற வேண்டும். கடைசியாக நம்முடைய பகுதியில் இந்த புதுக்கவிதையில் வந்து பார்த்திங்கன்னா நாவல் சிறுகதையில் சிறந்தவங்களாக நம்ம சொல்லக்கூடியது கீவா ஜெகநாதன் ஐயா, கல்கி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவிஎஸ் ஐயர், அடுத்து ஜெயகாந்தன். அவங்களாம் ஜெயகாந்தன் ஐயாலாம் நாங்கள் நேராக போய் பார்த்துருக்குறோம். ஐயா வந்து சமூகத்தினுடைய அவலங்களெல்லாம் நிறைய பேசுவார். ஆக நவீன இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கணும்,
இப்போ நாங்கள் இந்த கருத்தரங்கத்திலேருந்து தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னா கைலாசபதி ஐயா கடகசபாபதி அவங்களுடைய நூல்களை எடுத்து படித்து பாருங்கள். நல்ல சொல்லாட்சிகள், நல்ல வார்த்தைகள் அங்கே செறிவூட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் படிச்சுக்குங்க. அடுத்து மோகனமுள் என்று சொல்லக்கூடியது தி ஜானகிராமன், புயலே ஒரு தோணி பா சிங்காரம், விஷ்ணுபுரம் ஜெயமோகன், பள்ளிகொண்டபுரம் நீல பத்மநாபன், 18வது அச்சாரக்கோடு. இது வந்து அசோகமித்திரன் அருமையாக எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை 2 வார்த்தையில் கூட உள்ளே போய் பாருங்கள், ஒரு பேருக்காவது போய் பாருங்கள். அசோகமித்திரன் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த பகுதியில் எழுதியிருப்பாங்க. ஆக நல்லவே என்ன வேண்டும், நல்லதே நினைங்க, வாழ்க வளமுடன், எல்லா வளமும் பெற்று நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய பராசக்தி வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைத்து உள்ளங்களுக்கும், உங்கள் ஆண்டோராக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் ஆசான்களுக்கும், எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, நவீன இலக்கியங்கள் குறித்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியை குறித்து உண்மையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசியிருக்கலான்னு தோணுச்சு. கொஞ்சம் லேசாக தொட்டு காட்டினாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நவீன இலக்கியம்னாலே கவிதை, சிறுகதை, நாவல், கவிதையெல்லாம் நிறைய வளர்ச்சி. அதாவது மரபு கவிதையிலேருந்து புது கவிதை ஆயிடுச்சு, புது கவிதையிலேருந்து ஹைக்கூலேருந்து இப்போ சென்ட்ரியூ, அந்தாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளை அடைஞ்சிருச்சு. ஆனால் ஐயா சொன்னது அந்த ஐரோப்பியர் வருகைக்கு பின்பு தமிழகத்தில் என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு. இருந்தாலும் மிக்க நன்றி ஐயா. ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க வருகிறார் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி. சங்கரழகு ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நான் அப்போதே பேசிகிட்டு இருந்தேன் ஐயாட்ட, இந்த புஸ்தகம் போடுறதுன்னு இருக்குது பதிலாக அது ஒரு லூஸு. சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் தப்பாக கூட பெரியவங்களாம், எனக்கு அந்த லூஸு உண்டு, அதனால் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கேன். அது யூஸ் இருக்கா இல்லையான்னு தான் முக்கியம், லூஸ் முக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது ஆண்ட முன்னியமாக இதுவரை 24 புத்தகங்கள், என்னுடைய சர்வீஸ் 32 வருஷம் முடிஞ்சுது, 24 புத்தகங்கள் வெளியே வந்துட்டு, அதில் டான்ஸ்கி பாடத்திட்டத்தில் உள்ள படைப்பிலக்கியம், செம்மொழி தமிழ், தமிழ்மொழி அமைப்பியல், அந்த புத்தகங்கள்லாம் நாம் போட்டிருக்கோம். மதுரையில் பாவை பதிப்பகத்தில் கிடைக்கும், உங்கள் கல்லூரிகளுக்கு வேணுமுன்னா வாங்கிக்கலாம். ரொம்ப குறைந்த விலையில் சுருக்கமாக மாணவர்களுக்கு வேண்டிய அளவு கொடுத்துருக்குறோம். இந்த புத்தகத்தை இப்போ இந்த புத்தகம் தான் கைவசம் இருக்குது. அம்மாவுக்கு நான் நம்ம நூலக பயன்பாட்டுக்கு கொடுக்குறேன். இது என்ன புத்தகம்னா இலக்கியங்கள் விருந்தோம்பல் பண்பு, ஒரு கட்டுரை. அந்த ஒரு கட்டுரையே முழுசாக சொல்லலை உங்களுக்கு, அதே நேரம் ஆகும். இது எல்லாமே எப்படின்னா நானும் என் துணைவியாரும் எழுதிய கட்டுரை தொகுப்பு. இது இந்த துணைவியார் MA.Phil PhD தமிழ், MA.Phil B.Ed ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இதில் கையெழுத்து போட பிராப்தம் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் என்னை விட ரொம்ப திறமையானவங்க. எனக்கு இலக்கணத்தில் ஏதாவது சந்தேகம் வந்து நான் அவங்கள்ட்ட தான் கேட்பேன், அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. அவங்களும் நானும் ஆல் ரேடியோவில் கட்டுரை வாய்ச்சோம். இன்றைக்கி எதையுமே தூர போடக்கூடாது. இன்றைக்கி யாராவது குறிப்பெடுப்பாங்க, பேனாங்கன்னா எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் பேனா எடுத்த மாதிரி தெரில. நல்ல வேலை மாணவர்கள் கத்தி எடுக்காமல் இருக்காங்களேன்னு தைரியமாக இருக்கணும். வாத்தியார்கள் அதுக்கே தைரியமாக இருக்கணும். கத்தி எடுக்காமல் இருந்தால் போதும், பேனா எடுக்காமல் போகிறான் நமக்குன்னு வந்திருக்கு. என்ன அந்த பேனா வச்சு எதாவது குறிப்பியன்னு பார்த்தேன். எதையுமே காற்றுல விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம எழுதுனதெல்லாம் காற்றுல விட்டுட்டு போகக்கூடாது, பேப்பரில் போகக்கூடாது. அது புத்தகம் ஆகிட்டா நான் போன பிறகும் எங்கேயாவது ஒரு காலத்தில் மூளையில் எங்கேயாவது முடுக்கில் கிடக்கும். அது என் பேர் சொல்லிட்டு கிடக்கும், எங்கேயாவது லைப்ரரியில் கிடக்கும். எல்லா லைப்ரரியும் ஆண்ட மூலியமாக இலங்கைக்கு போயிருந்தோம். யாழ்ப்பாண நூலகம், பொதிகை தமிழ்ச்சங்கம், யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம், அப்புறம் பொதிகை இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம், மட்டக்களப்பு எழுத்தாளர் சங்கம், எல்லாத்துலையும் என்னுடைய நூலை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ படிக்காமல் போ, என் புத்தகம் கொண்டு கொடுத்துருந்தேன். ஆனால் அங்கே கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த எரிந்து போன நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் புதுசாக வெள்ளை மாளிகை மாதிரி கட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்படி கண்ணீர் வந்தது. அப்படி எரிச்சிட்டாங்க லைப்ரரியை, புனரமைச்சிருக்காங்க. அந்த லைப்ரரியில் இந்த புத்தகத்தை வச்சிட்டோம். நம்மளுடைய ஆசைனா அந்த புத்தகங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். இது என்ன கட்டுரைகள் இருக்குன்னா முழுக்க இலக்கிய கட்டுரைகள், ஆழ்நிலையில் வாசிக்கிறதுக்காக வேண்டி தயார் பண்ணி கொடுத்த கட்டுரைகள், 10 பக்க கட்டுரைகள். நான் எழுந்தது 10 கட்டுரை, என் மனைவி எழுந்தது 8 கட்டுரை. அந்த 18 சேர்த்து போட்டோம். இது போன வாரம் திறனாய்வு திருவிழாவில் கூட இதை பற்றி திறனாய்வு பண்ணாங்க. இது மணிவாசகர் நூலகத்தில் வெளியிட்டிருக்காங்க. எல்லா புத்தக கண்காட்சியிலையும் கிடைக்கும்.
மணிவாசகர் நூலகம் எனக்கு இலவசமாக வெளியிட்டு தந்தாங்க. நான் 100 புத்தகங்கள் விலைக்கு வாங்கிட்டேன். போகிற இடங்களில் என்னுடைய புத்தகங்களை அனுமதிப்பாக கொடுத்துட்டு போகிறேன். இந்த மாதிரி நிறுவனங்களில் போகிறேன் கொடுத்துட்டு போனால் அங்கே போய் சேரவங்கலாம் வச்சுருக்கேன். அது எதுக்கு சொல்லணும்னா, அது நீங்களும் புத்தகங்கள் எழுதணும், பெரியவங்களும் எழுதணும். நீங்கள் எல்லாம் ஓய்வு பெற்றவங்களாம் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது எழுதுனது இருக்கிறதுக்கு எப்படி புத்தகம் ஆக்குங்க, நம்ம பேர் சொல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்து எங்களையெல்லாம் வழி நடத்துகின்ற உலகத்தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர், துணைத் தலைவர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே மங்கையர்க்கரசி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ கண்மணிகளை அனுப்பி வைத்த தமிழ்துறை தலைவர் ஜெயபூர்ணிமா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அது மாதிரி முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும். அது மாதிரி முனைவர் ஹரிஹரன் ஐயா அவர்கள் சங்கரன் கோயிலேருந்து வந்திருந்து நம்மளுக்காக ஒரு நல்ல உரையை தந்திருக்கிறார்கள். மனித வாழ்வில் மரபு மாற்றங்கள். நெல்லை தமிழில் ரொம்ப இயல்பாக அழகாக பேசினாங்க ஐயா அவங்க. மனித வாழ்வில் நம்ம மரபு மாற்றங்கள் எப்படியெல்லாம் நம்மளை வேறு மாதிரி ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதை அழகாக எடுத்துரைத்தார் என்று நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டியிருந்தாங்கன்னா எதுக்குன்னா பெரும்பாலும் பெரியவர்கள் வந்து அங்கே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருப்பார்கள். அதன் மூலமாக நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது திண்ணை கட்டினா என்ன மாதிரியான நடக்குதுன்னு அவங்க சொல்லும்போது, அப்போ அந்த மரபு மாற்றம் எப்படியெல்லாம் நல்லவையாக இல்லாமல் தீயவையாக போய்க்கு கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ மரபு மாற்றங்கள் என்பது நம்மை முன்னோக்கி செலுத்துபவையாக அதை விடுத்து அது வேறு மாதிரியாக ஆகி கொண்டிருக்குது என்பது கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அப்போ அந்த அது மாதிரி குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய மரபு மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் மூலமாக தான் நம்ம கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய விட்டு கொடுத்தல் இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய உறவுகளில் அப்படிங்கிறத சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளை மீட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக. இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து அந்த மரபு மாற்றங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளணும். நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அது மாதிரி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கூட நம்ம வந்து என்ன மாதிரியாக நம்மளை பாதுகாத்து கொள்ளவும் நம்மளை தக்க வைத்து கொள்ளவும் நம்மளுடைய இருப்பை வந்து நல்லபடியாக நிறுத்தி கொள்வதாகவும் அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த திடத்தை வந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. முனைவர் மு. சங்கர் அழகு ஐயா அவர்கள் நவீன இலக்கியம் வரையறையும் பரிணாமம் என்ற தலைப்பில் பேசினார்கள். ரொம்ப இயல்பான உரையாடலாக தான் எனக்கு தோணுச்சு. நவீன இலக்கியம்னு சொன்னாலே அந்த சிறுகதையும் நாவலும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பாரதிக்கு பின்பு வந்த காலகட்டத்தில் தோன்றியவை தான். உண்மையிலே பாரதி தான் அதற்கான விதையை போட்டது. தமிழ் இலக்கிய உலகில் முதல்ல விதையை போட்டவர் பாரதி தான். ஏன்னா அவர் தான் அந்த வேர்ட்ஸ்வொர்த்து மற்றவங்களோட அந்த ஆங்கில கவிதைகளில் முதல்ல தமிழாக்கம் பண்ணார். அதுலேருந்து தான் ஒவ்வொரு பரிணாமமாக வந்துச்சு. ஐரோப்பியர் வருகைக்கு பின்பு மிகுந்த வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நவீன இலக்கியம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகமான வளர்ச்சியை பெற்றுவிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு பெரிய கதையை படிக்க முடியலை. சின்னதாக ஒரு பக்க கதை அந்த மாதிரி வந்துடுச்சு. சிறுகதைங்கிறதே சின்ன கதையாக வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள்லையும் மாற்றம் வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் நாவல்னு வரும், அதை வந்து பயணத்தின் போது படித்து கொண்டே போவோம். இப்போல்லாம் அது கிடையாது. அந்த பாக்கெட் நாவல்ங்கிறது குறைஞ்சி போச்சு. அது மாதிரியான அந்த நவீன இலக்கியத்தில் அந்த மாற்றங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்குங்கிறத அழகாக பதிவு செய்தார்கள். சங்கர் அழகு ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்த அத்துணை பேருக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தப சுப நாமே ஜாகே
तब शुभ आशीष मागे गागे तब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।